தற்போது தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராமிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி, வணக்கம். இன்று யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் பல்சுவை அரங்கில் கவியரங்கம் நடைபெற உள்ளது. இந்த கவியரங்கத்திற்கு நமது மையத்தினுடைய செயலாளர் திருமதி தனலட்சுமி ஆறுமுகம் அவர்கள் தலைமை தாங்குகின்றார். நமது மையத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கவிதை வாசிப்பதற்காக பெயர் கொடுத்து பதிவு செய்துள்ளார்கள். ஆக இன்று ஒரு நல்லதொரு கவியரங்கத்தை கருத்து பொழிவை நாம் கேட்க இருக்கின்றோம். கவியரங்கத்திற்கு ஒப்பனை என்ற தலைப்பு இன்று தரப்பட்டுள்ளது. ஆக ஒப்பனையை பற்றி கற்பனை செய்து நல்ல கவிதைகளை வழங்க இன்று பலரும் வருகை தருவார்கள் என்று நிச்சயமாக நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தற்போது கவியரங்கம் தொடங்குகிறது. அரங்கம் திருமதி தனலட்சுமி ஆறுமுகம் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. தொடருங்கம்மா. கவி பாட வரக்கூடிய குயில்களை எல்லாம் கூப்பிடுங்க, கூவட்டும். ஹலோ, எங்கிட்ட போயிட்டாங்க? நெட் ப்ராப்ளமா? சரி, நானே தொடர்றேன். இன்றைய ஒப்பனை தலைப்பில் உள்ள கவியரங்கத்தில் முதலில் கவிதை வாசிக்க திரு சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கின்றேன். திரு சுப்பிரமணியம் அவர்கள் கவிதை இல்லைங்களா? இப்போ சொன்னீங்களே. சுப்பிரமணியம் அவர்கள் எனது பக்கத்து ஊர்க்காரர், நாமக்கல்லில் தற்போது குடியிருப்பவர். சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் மிகவும் ஆர்வமுடையவர். சமூக ஆர்வமிக்க திரு சுப்பிரமணியம் அவர்கள் ஒப்பனை என்ற தலைப்பிலே கவிதை வாசிக்க தயாராயிடுச்சுங்களா? எழுதிட்டீங்களா? நம்ம கவிதை எழுதலாம் வராதுங்க, கவிதை படிச்சதுதான். சரி, நல்லது. சரி, அடுத்ததாக ஐயா சுந்தரம் பாண்டி அவர்கள் உங்க கவிதை வாசிக்கலாமா? வாசிக்கிறீங்க. வாசிக்குங்க. திரு சுந்தரம் பாண்டி வாசித்து வருகின்றார். அவர் மதுரையை சேர்ந்தவர். ஐயா, என்ன துறையிலிருந்து பணி ஓய்வு பெற்றீங்க?
பஞ்சாலை தொழில்லையா? அவரை பற்றி அவரே அறிமுகம் செய்து கொண்டு கவிதை வாசிப்பார். அது மட்டுமல்லாமல் யாவரும் கேளு கலை இலக்கிய மையத்தினுடைய துணை இப்போது இணைந்துள்ளார். அவர் கவிதை வாசிக்க வருகின்றார். அனைவருக்கும் வணக்கம். யாவரும் கேளிர் கலை இலக்கிய மன்றத்திற்கும் நிறுவன தலைவர் ஐயா அவர்களுக்கும் தலைவர்களுக்கும் மற்றும் தமிழாலே இங்கு கூடியிருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பஞ்சாலை தொழிலில் இருந்து ஓய்வு பெற்றவன். ஏதோ கவிதைகள் எழுதி வருகிறேன். ஜோதிட துறையிலும் இருந்து கொண்டிருக்கிறேன். அதிலும் நூல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். பெரிதாக கூறிக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. தாங்கள் அனுமதித்தால் நான் கவிதைக்குள் நுழைகிறேன். எப்படிங்க ஐயா? தங்கள் அனுமதியுடன் தான் கவிதைக்குள் நுழைகிறேன் ஐயா. நாங்களா முன்னே அழைச்சி வச்சேன். வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒப்பனை உலகு இது, ஒற்றுமையாய் வாழ்வோம். ஒப்புமை இல்லா தமிழினை இணைந்தே காப்போம். ஒப்பனை உவமை, ஒப்பனை அழகு, ஒப்பனை அணிகலன், ஒப்பனை அலங்காரம், ஒப்பனை வயதின் எல்லைகளை விரித்திடும், ஒப்பனை வயதின் எல்லைகளை விரித்திடும், ஒப்பனை உருவம் ஒளித்தே ஏய்த்திடும், ஒப்பனை வயதின் எல்லைகள் விரித்திடும், ஒப்பனை உருவம் ஒளித்தே ஏய்த்திடும், ஒப்பனை கலைந்திட உண்மைகள் வெளிப்படும், ஒப்பனை வயதினை ஒளித்தே சிரித்திடும், சொற்களின் ஒப்பனை கவிதையாய் மிளிர்ந்திடும், ஒப்பனை கவிதையாய் மிளிர்ந்திடும், பொற்கலன் ஒப்பனை போற்றி. ஐயா ஐயா கேக்கல. ஏதோ நெட்டு தொடர்பு இணைப்பு துண்டிப்பாயிடுச்சு. ஐயா சரி, தலைமை உரையை தலைமை கவிஞர் ஆற்றட்டும். வாங்க, நீங்க உங்க உரையை ஆற்றி நீங்க தொடங்கி வச்சிருக்கணும். அந்த நேரத்துல நீங்க உங்க நெட்டு துண்டிப்பாயிடுச்சு. அதனால நான் தொடங்கி, நீங்க இப்ப உங்களுடைய வழக்கமான உரையோட ஆரம்பிங்க. அதுக்குள்ள அவர் வரட்டும். சரிங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சுக்கலாங்களா? அப்படின்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவரை பாதி சொல்லிட்டாரு, அப்படி வந்து தொடரட்டும். அப்படியே கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு. இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழக யாவரும் கேளிர் கலை இலக்கிய மைய நடத்தும் கவியரங்கம் தலைப்பு ஒப்பனை ஜூம் நிகழ்வு 51. போன வாரம் சிறப்பாக நடைபெற்றது. 50வது வாரம் அருமையாக அந்த நிகழ்வு சென்றது. இந்த வாரம் ஒப்பனை என்ற தலைப்பில் கவிதை வாசிக்கும் கவிஞர்கள் கவிஞர் S.V. ராகவன், ஆசிரியர் ப. சுதர்சன், கவிஞர் யோகேஸ்வரன், கவிஞர் லட்சுமி, முனைவர் கமலா நேரு, கவிஞர் நா. சுந்தரபாண்டி ஐயா, நிறுவனர் விடியல் குகன் ஐயா அவர்கள், தலைவர் திராவிடமணி ஐயா அவர்கள், இணை தலைவர் ஜெயா வேதாச்சலம் அவர்கள், பொருளாளர் சரவணன் அவர்கள் ஆகியோரும் இணைப்பில் இணைந்து கவிதை வாசிக்க உள்ளார்கள். கவிதைக்கு உள்ள இணைப்பு அருந்ததுலயா கிடைச்சிருச்சுங்க. உள்ள வாசிக்கலாமாங்க? இல்ல வேற யாரும் வாசிக்கிறாங்க? ஒரு நிமிடம் இருங்க ஐயா. அண்ணா அவங்க தனலட்சுமி ஆர்வம் பேசுற பிறகு நீங்க மறுபடியும் தொடரலாம். சரிங்க. இடையில இணைப்பு அருந்தது. அவங்க இணைப்பு துண்டிச்சனாலதான் நீங்க இப்ப முதல்ல கவிதை வாசிச்சீங்க. இப்ப அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய கவிதை வாசிச்சுட்டு அப்புறம் உங்களை வாசிக்க சொல்லுவாங்க. நன்றிங்க. கவிதை வாசிக்க வந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் வணக்கங்களை கூறி நன்றிகளை கூறி வரவேற்கிறேன். இணைப்பில் இணையாதவர்களும் கவிதை வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் அனைவரும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன்.
நிறைய பேர் எப்போதும் 5 நிமிடத்திற்குள் கவிதைகள் வாசிப்பது என்பதே நேர்ப்பதே முடியாமல் இருக்கும். ஆகவே புதிய கவிஞர்கள் இன்று புதிதாக கவிதை வாசித்து இந்த ஜூம் நிகழ்வை மகிழ்விக்க உள்ளார்கள். அவர்கள் கவிதை வாசிக்கட்டும். முதல் நிகழ்வாக மதுரை நா. சுந்தரம் பாண்டி கவிஞர் அவர்களை ஐயா அவர்களை கவிதை வாசிக்க அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். யாவரும் கேளிர் கலை இலக்கிய மன்றத்திற்கும் நிறுவனர் ஐயா விடியல் அவர்களுக்கும் கவி தலைமைக்கும் மன்ற தலைமைக்கும் மற்றும் அனைத்து தமிழால் இணைந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சான்றோர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவிதைக்குள் நுழைகிறேன். ஒப்பனை. ஒப்பனை உலகிது ஒற்றுமையாய் வாழ்வோம். ஒப்பனை தமிழை இணைந்தே பார்ப்போம். ஒப்பனை ஓமை, ஒப்பனை அழகு, ஒப்பனை அணிகலன், ஒப்பனை அலங்காரம், ஒப்பனை வயதின் எல்லைகள் விரித்திடும், ஒப்பனை உருவம் ஒளித்தே எய்த்திடும், ஒப்பனை வயதின் எல்லைகள் விரித்திடும், ஒப்பனை உருவம் ஒளித்தே எய்த்திடும், ஒப்பனை கலைந்திட உண்மைகள் வெளிப்படும், ஒப்பனை வயதினை ஒளித்தே சிரித்திடும், சொற்களின் ஒப்பனை கவிதையாய் மிளிர்ந்திடும், சொற்களின் ஒப்பனை கவிதையாய் மிளிர்ந்திடும், பொற்கலன் ஒப்பனை பீட தோன்றிடும், நற்குண ஒப்பனை நற்புகழ் ஈட்டிடும், நற்குண ஒப்பனை நற்புகழ் ஈட்டிடும், கற்களின் ஒப்பனை கடவுளாய் அருளும், கற்களின் ஒப்பனை கடவுளாய் அருளிடும், ஒப்பனை இன்றி உலகினில் பிறந்தோம், ஒப்பனை தாய் இட அழகாய் வளர்ந்தோம், ஒப்பனை தாய் நமக்கிட அழகாய் வளர்ந்தோம், ஒப்பட்ட வாழ்விலே ஒழுங்காய் கற்றோம், தப்பும் வகை தெரியாமல் தப்பாகவும் வாழ்ந்தோம், ஒப்பம் முடிகையில் ஒப்பனை கற்போம், ஒப்புவமை இல்லாதான் தாழ் ஓர் நிழல், ஒப்புவகை இல்லாதான் ஓர் நிழல் அடைவோம், ஒப்பனை விரும்பா உயிர்களே, ஒப்பனை விரும்பா உயிர்களே இல்லை, பார்த்தே உயரத்தை அடைவோம், பெண்ணுக்கும் ஒப்பனை ஆணுக்கும் ஒப்பனை, மண்ணுக்குள் புகுந்தே மக்குமறை ஒப்பனை, ஒப்பனை பேசியே ஒப்பனையாய் பேசியே ஆட்சியை பிடிப்பார்கள், தப்பென தெரிந்தாலும் ஒப்பனைக்கு மயங்கிடுவோம், தப்பென தெரிந்தாலும் அடிபணிவோம், நப்பாசை இல்லாதார் நாட்டிலே இல்லையே, நப்பாசை இல்லாதார் நாட்டிலே இல்லையே, தப்பாசை கொடோரே தம்பட்டம் அடிப்பாரே, ஒப்பனை கலையென உயர்வாக வாதிடுவோம், ஒப்பனை கலையென உயர்வாக வாதிடுவோம், ஒப்புக்கு சப்பானியாய் உலகிலே கழிந்திட்டோம், உப்பை தின்றவர் உப்பை தின்றால் உமிழ்நீர் தடுத்திடுமே, ஒப்பனை ஒதுங்கிட நேருமே, ஒப்பனை பற்றி இங்கே ஒப்பனையால் பாடிவிட்டேன், ஒப்புமை செய்து இங்கு யாரும் ஓரம் கட்டிவிடாதீர்கள், ஒதுக்கிவிடாதீர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி அளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பேசுங்கம்மா. யாருடைய மைக்கு ஆன்ல இருக்கு பாருங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. யாருடைய மைக்கு ஆன்ல இருக்கு பேசிட்டே இருந்தாங்க, அதான் சொல்லுங்கய்யான்னு பார்த்தா. நன்றிங்க ஐயா. சிறப்பா கவிதை வாசிச்சீங்க. கொஞ்சம் நீண்ட கவிதையாவே வாசிச்சீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு
சிறப்பான பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிய கவிதையாக இல்லாமல் கொஞ்சம் நீண்ட கவிதையாக நிறைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எழுதியிருந்தீர்கள். ஒற்றுமையாய் வாழ்ந்து இணைந்து வாழ்வோம் என்று, ஒற்றுமையாய் இருந்து இணைந்து வாழ்வோம் என்று மிகவும் அழகாக முதல் வரியை கூறியிருந்தீர்கள். ஒப்பனையிட்டு வாழ்வோம், ஒப்பனை, உவமை, அலங்காரம், இப்படி அதற்கு ஒப்பனைக்கு நிறைய சின்ன சின்ன கருத்துக்களை அழகாக கூறியிருந்தீர்கள். வயதை ஒழித்தே அப்படின்னு எல்லாம் 2 வரி எழுதியிருந்தீங்க. அதுக்கு என்ன சொல்லியிருந்தீங்க? வயதை ஒழித்தே இல்ல, ஒப்பனை வயதினை ஒளித்தே சிரித்திடும், ஒப்பனை வயதினை ஒளித்தே சிரித்திடும், ஒப்பனை உருவம் ஒளியை ஏற்றிடும். ஒப்பனை முகத்தை, அதாவது நம்ம மேற்படி வயசை குறைச்சு காட்டிக்கிறோம். அந்த மாதிரி ஒப்பனை உருவம் ஒளித்தே ஏற்றிடும், ஒப்பனை வயதினை ஒளித்தே சிரித்திடும். சொற்களின் ஒப்பனை கவிதையாய் மெலிந்திடும், நற்குண ஒப்பனை, இப்படி நிறைய சொல்லிருக்கீங்க. ஒப்பனைக்கு ஒப்பனை என்று பகிர்ந்து, நம்ம பிறக்கும் போது ஒப்பனை இல்லாம பிறக்கிறோம். ஆனா தாய் வளர்க்கும் போது அழகழகா டெய்லி ஒப்பனையிட்டு நம்மளை அழகாக்குறாங்க அப்படிங்கிற வரி மிகவும் சிறப்பான வரி. இதுல தாயை கொண்டு வந்திருக்கீங்க. பெரும்பாலும் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. தாயை இணைச்சு எழுதியிருக்கீங்க. அது உண்மை கலந்த உண்மையா இருக்கிற ஒரு வரி அது. ஒப்பனையிட அழகாய் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது, தாய் ஒப்பனையிட பிறக்கும் போது நம்ம அழகா இல்லாம, அந்த வரி ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஒப்பனை விரும்பாதவர்கள், ஆமா, ஒப்பனை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. மண்ணுக்குள் புகும் வரை ஒப்பனையை விரும்பிதான் இட்டுக்கொள்கிறோம் என்று அதையும் சொல்லி இருந்தீர்கள். தப்பென தெரிந்தாலும் ஒப்பனைக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை என்று கூறியிருந்தீர்கள். இன்னும் நிறைய வரிகள் சிறப்பாக இருந்தது. அனைத்து வரிகளுக்குமே நான் கூறிக்கொண்டிருந்தால் நானும் அதே கவிதையை வாசிப்பது போல் ஆகிவிடும். மிக சிறப்பான வரிகள் ஐயா. நல்ல ஒரு சிந்தனை சிறப்பு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா அடுத்ததா அழைக்கிறாங்களா, இல்ல யார் அழைக்கலாங்க? தற்போது நமது கவியரங்கத்திற்கு புதிதாக கவிஞர் அருண் வருகை தந்துள்ளார். அதே போன்று கணபதி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். எப்போதும் நமது பல்சுவை அரங்கத்திற்கு சிறந்த ரசிகராக வருகை தரும் தாமோதரன் ஐயா வந்திருக்கிறார்கள். ஆக புதிதாக வந்துள்ளவர்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அருண். வணக்கம். வணக்கம் ஐயா. இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். புதிதாக இணைந்தவர்களுக்கும் வாருங்கள் என்று வரவேற்கிறோம். இப்போது லட்சுமி அவர்களும் இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த இப்ப இருக்கக்கூடியவங்களை பார்த்து கவிதை வாசிக்க அலைங்க. ஏன்னா பெயர் கொடுத்தவங்க எல்லாம் கரெக்ட் சரியா வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக இப்பதான் லட்சுமி வந்திருக்காங்க. அருண் கவிதையோட தயாராக்குறீங்களா? சொல்றேங்க ஐயா. சுப்பிரமணியம் ஐயா அழைக்கலாங்களா ஐயா? அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்க சுப்பிரமணியன். இல்ல, அவர் இன்னும் கவிதை இன்னைக்கு எழுதல. அப்படியா? அருண் ஐயா அவர்கள் அழைச்சேன், அவர் எழுதிட்டு வரலன்னு சொல்லிட்டாரு. சரி, சொல்ல போனா நான் எழுதுறது இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொல்றாரு. அதனால இனிமேல் தான் எழுதுவாரு. அப்படின்னு நினைப்போம், நம்புவோம். அடுத்தது இப்ப அருண் அவர்கள் நீங்க அழைக்கலாம். கவிஞர் அருண் அவர்களை கவிதை வாசிக்க அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, தங்களின் சிறப்பான கவிதையை தாருங்கள். என ஈன்ற தாய்க்கும் நற்றமிழாம் செந்தமிழாம் அன்னை மொழியினை முதற்கண் வணங்கி, யாவரும் கேளிர் கலை இலக்கிய மையம் நடத்தும் பல்சுவை அரங்கில் இன்றைய கவியரங்கின் தலைமை வீற்றிருக்கும் மதிப்பிற்குரிய கவிதாயினி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை முழுமையாக வடிவமைத்து நமக்காக ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக வழங்கி வரும் நிறுவனத்தின் தலைவர், செயலாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவிதைக்குள் செல்கிறேன். இந்த கவிதை இந்த உடனடி கவிதை, உடனடி உப்புமா மாதிரி. அதனால ஒப்பில்லா நிலவோ ஒப்பனை செய்வது உண்டோ, ஒத்திடும் பெண்கள் ஒப்பனை செய்வது ஏனோ. ஒப்பிலா நிலவோ ஒப்பனை செய்வது உண்டோ, ஒத்திடும் பெண்கள் ஒப்பனை செய்வதேனோ. அகத்தின் அழகு அறியாததால் என்னவோ, ஒளிர் முகத்திற்கு ஒப்பனைதான் வேண்டுமோ. கல்வியே அழகு என்பார்கள் கற்றறிந்தோர் வாழ்விலே,
கல்வியே அழகு என்பார்கள் கற்றறிந்தோர் வாழ்விலே, கண்ணி நிலா அழகு என்பார்கள் கற்பனை ஏந்திய கவிஞர்களே. உதட்டு சாயம் பூசினால் உள்ளழகு வெளிப்படுமோ? மஸ்காரா போட்டால்தான் மயக்கும் கண்களுக்கு ரசிகர்கள் கூடுமோ? அழகிகளின் உருவங்களை விளம்பரங்களில் காட்டி விற்பனை பொருட்களை விற்று விடுவதெல்லாம் வியாபார தந்திரம் என்பதை விவரமறியாத மங்கையர்கள் விளங்குவது எந்த நாளோ? அரிதாரம் பூசி அவதாரம் எடுக்கும் கலைஞர்கள் ஒப்பனையை கலைந்து ஓய்வு எடுப்பார்கள். ஓயாத ரசிகர்களோ ஓடி ஓடி புகைப்படம் எடுப்பார்கள். ஒப்பனை பொருட்கள் எல்லாம் நம்பிக்கை அளிக்கிறது என நம்பும் கூட்டம் வேடிக்கையா இருப்பதெல்லாம் வாடிக்கையாகிவிட்டது. முழு ஒப்பனையில் காட்சி தரும் நடிகைகளை புகைப்படம் எடுக்க முழு நீள கூட்டமும் முண்டி அடிப்பதை பார்க்கிறோம். பெண்மை தராத ஒப்பனையை கண்மை தந்திடுமா? பெண்மை தராத ஒப்பனை கண்மை தந்திடுமா? ஒப்புக்காய் ஒப்பனையை உயர்த்தாமல் உண்மையை உணர்ந்தால் போதும். நன்றி அம்மா, நன்றி. நன்றி, நன்றி. அவசரமா எழுதினீங்க, ஆனா அழகா எழுதியிருக்கீங்க. ஒரு ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் ஒப்பனைகள் இருப்பதாக கூறி அவைகள் சார்ந்ததாகவே எழுதியிருக்கிறீர்கள். மிகவும் அழகான ஒப்பனை நிறைந்த கவிதை, சிறப்பாக எழுதியிருக்கிறீர்கள். கவிதை எப்படி இருந்தால் என்ன, நிகழ்வில் வந்து கலந்து வாசித்து சிறப்பித்திருக்கிறீர்கள் அல்லவா? அதுவே தங்களுக்கு வாழ்த்து, மிகப்பெரிய வாழ்த்து. இல்ல, கவிதை எப்படி இருந்தால் என்னன்னு சொன்னா கவிதையில சரியில்லைங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஆயிரும். அதனால கவிதை வாசிக்க வந்து கலந்துகிட்டதும் சிறப்பானது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதான் இப்ப சொல்ல நன்றிங்கம்மா, நன்றிங்க. இல்ல, என்னுடைய மனசுல பட்டதை நான் எழுதியிருக்கேன். நீ நிறைய எழுதலாம், கவிதையுடைய கருப்பொருள் எங்க இருந்தாலும் எடுக்கலாம். எனக்கு தோணதை எழுதணுமா? நன்றி, நன்றி. நிலவு வந்து ஒப்பிலா நிலவோ ஒப்பனை செய்வதில்லை. ஏன்னா நிலவை நிறைய இது பண்ணுவான், ஆனா நிலவு அதை பத்தி கவலையே படுறது. அது எப்படி இருந்தாலும் அழகு அப்படின்னு அதை அழகாதான் வர்ணிப்பாங்க கவிஞர்கள். அந்த ஒரு கருத்தை எடுத்து சிறப்பிச்சிருக்கீங்க பாருங்க, அதுவே சிறப்பு தான். கல்வி அழகு கற்றறிந்த வாழ்வில் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. கண்ணி நிலா அழகு, உதட்டு சாயம், மஸ்காரா இவையெல்லாம் விற்பனைக்காக வச்சிருக்காங்க. அதையெல்லாம் புரியாமையே வாங்கி போட்டு அழகு படுத்திக்கிறாங்க. தன்னை ஒப்பனை படுத்திக்கிட்டா தான் இதையெல்லாம் போட்டாதான் அழகு அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கீங்க பாருங்க. எல்லாமே சிறப்பான வரிகள் தான். அரிதாரம் பூசியவர்கள் ஓய்வெடுப்பார்கள். அரிதாரம் பூசினவங்க இந்த இன்னும் எதுல எல்லாம் சொல்லலாம், இந்த தெருக்கூத்திலாம் ஆடுவாங்க பாருங்க, அவங்க எல்லாம் அவ்வளவு போட்டுக்குவாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, அவங்கள ஆளே யாருன்னு அடையாளம் தெரியாது. அந்த அளவுக்கு கலைச்சிட்டு அப்படியே ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க அந்த ஒப்பனை. அவங்களுக்கெல்லாம் சொல்லலாம் சிறப்பான அந்த ஒப்பனை அவங்க போட்டுக்கிறத வந்து. இந்த நடிகைகள்லாம் முழு ஒப்பனையோட தான் அழகா தெரியறாங்க. ஓடி ஓடி அவங்களையெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க, கவர் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெண்மை கண்மை இப்படின்னு எல்லாம் சொல்லி கவிதையை சிறப்பா அழகுபடுத்தி இருக்கீங்க. ரொம்ப நன்றி கவிஞரே, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. அடுத்ததாக லட்சுமி அம்மா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, தங்கள் கவிதையை தாருங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குது, பேசுங்க. தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பான வணக்கம். உடுமலை லட்சுமி. இன்றைய கவியரங்கத்தில் ஒப்பனை என்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். காலை நேர பணி குளித்து மேக துண்டால் முகம் துடைத்து செம்மை கதிரவனை பொட்டிட்டு வானமகளின் ஒப்பனை அருமை. பெண் பார்க்கும் படலமதில் பெண்ணுக்கு ஒப்பனை தேவையே இல்லை. பிள்ளை வீட்டாரின் குறிக்கோளே வேற. புடுங்க என்ன உண்டு என்று சுழலும் பார்வை. மாலை நேர வானம் மந்தகாசம். இரவு மலர கருப்பு உடை. நிலவையும் நட்சத்திரங்களையும் துணை கலைத்து ஒப்பனை காட்டும். அரசியல்வாதிகளின் பொய் முகத்தோற்றம்.
எந்த கட்சி கூட்டணி என்பதல்ல, பொய்களின் கூட்டணி. மனசாட்சி இல்லாத மனித பிறவி, மக்களை ஏமாற்றும் ஒப்பனை போட்டவன். இருக்கும் உணவை கணவனுக்கும் பிள்ளைக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டதாக அம்மா போடும் ஒப்பனை அரிதான ஒன்று. எது கிடைத்தாலும் பிள்ளைக்கென்று முடிந்து வைக்கும். மகள் ஒளிந்த இடம் தெரிந்தும் தெரியாத மாதிரி அப்பாவோட முக ஒப்பனை. மகள் எதிர் வந்து அப்பா என்க பயந்தது போல் முக ஒப்பனை. மகள் மனமாகி போகும்போது சிரிப்பின்றி அழுகையின்றி ஒப்பனையற்ற முகம். வாழ்நாளை விருப்பு வெறுப்பின்றி கழிக்கும் அப்பாவின் முகம் ஒப்பனையற்ற அழகு. வாய்ப்புக்கு நன்றி கூறி உடுமலை லட்சுமி. நன்றி. நன்றிங்க மேம். வித்தியாசமா ஒரு கவிதையை சொல்லியிருக்கீங்க. சிறப்பா இருந்ததுனால அருமையா இருந்தது. காலை பணியில தொடங்கி பெண் பார்க்கும் ஒப்பனையில ஆரம்பிச்சு மாலை நேரம் மந்தகாசம், இரவு நேர உடை கருப்பு எல்லாம் அழகா சொல்லியிருந்தீங்க. தாய்மையின் ஒப்பனை, அனைவரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் சாப்பிட்ட மாதிரி காமிச்சுக்கிறேன், அந்த ஒரு மனநிலை இருக்கும் பாருங்க. அது குடும்பத்துல இருக்கிற ஒரு இயல்பான இயற்கையான ஒரு நடவடிக்கை. அது எதுலேயுமே அத்தனையுமே ஒரு தாய் எடுத்துக்கொண்டு அனைவர் முன்னாடி எப்போதும் தன்னுடைய மலர்ந்த முகத்தை மட்டுமே காட்டி கொண்டிருக்கும் அந்த சிறந்த ஒப்பனை எதற்கும் எந்த ஒரு ஒப்பனைக்கும் ஒவ்வாமை இருக்காது. அது அவ்வளவு சிறப்பான அந்த ஒரு கருத்தை, குடும்பத்துல இருக்கிற ஒரு இயல்பான நிகழ்வை எடுத்து கவிதையாக்கி இருக்கீங்க. அதே மாதிரி அடுத்த வரிகளுமே அப்படிதான், எல்லா வரிகளுமே அப்பா மகள் விளையாட்டில் மகிழ்வு, குழந்தை ஒளிஞ்சிட்டு வந்தா நமக்கு தெரியாத மாதிரி அதை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம தெரியாத மாதிரியே அதனுடைய வயசுக்கு இறங்கி அதனோட மனநிலைக்கு போய் அது கூட விளையாடுறோம் பார்த்தீங்களா, அந்த சிறப்பா சொல்லி இருக்கீங்க. வாழ்நாளை விருப்பு வெறுப்பின்றி இந்த ஒப்பனை எல்லாம் போட்டு நம்ம செய்யறோங்கிறது எல்லா வரிகளுமே அருமையாக சிறப்பாக இருந்தது. அடுத்த முறையெல்லாம் என்னுடைய தனிப்பதிவுக்கு கவிதைகள் அனுப்பிச்சிங்கனாக்க எல்லா வரிகளையும் கவனிச்சு கொஞ்சம் சிறப்பான பின்னூட்டம் கொடுக்க முடியும். வாசிக்க நான் 2 லைனுக்கு கருத்துக்களை கவனிக்கிறதுக்குள்ள நீங்க 5 லைன் போயிடுறீங்க. வரிகளை முடியல. அது கொஞ்சம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதே 2 தடவை சொல்ல வேண்டாம், 2 தடவை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அதனால இல்ல, 2 முறை சொன்னாலுமே அது நேரம் கடந்து அதை நான் நோட் எடுத்துட்டு இருக்க முன்கூட்டியே கவிதைகளை அனுப்பிடுங்கன்னு கேக்குறாங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நம்ம அவங்க பார்த்துக்கிட்டு வந்துட்டா அதை பற்றி சொல்வதற்கு சிறப்பான வாய்ப்பா அமையும். கருத்துக்களை மட்டுமே சொல்லலாம். வரிகளை நோட் பண்ணிட்டு வரிகளை இப்படி நோட் பண்ணிட்டு இருக்கிறத விட கருத்துக்களை மட்டுமே அதுல சொல்லலாம். எதை சார்ந்த கருத்துக்கள் சொல்கிறீர்கள், அது எத்தனை சிறப்பாக இருக்கிறது என்றது பின்னூட்டம் வழங்கும் போது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் கவிதையின் சிறப்பு. இங்க நீங்க வாசிக்க நான் வரிகளை கொஞ்சம் நோட் எடுக்கிறதுல நான் 4 வரிகள் போயிடுது, சொல்ல முடியல. நன்றி. நான் சொன்ன வரைக்கும் நீங்க வாசித்த கவிதை மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி. எப்பொழுதும் இணைந்து சிறப்பித்திடுங்கள். சின்ன தகவல், தற்போது நமது கவியரங்கத்திற்கு சிறப்பு சேர்க்க புதுச்சத்திரம் கவிஞர் திரு யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் வரதராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. வருக என்று வரவேற்கிறேன். வாங்க யோகேஸ்வரன். வணக்கம். சரி, அடுத்து நல்லது. தயாராகுங்க. 2 கவிதை எழுதுனேன். ரைட், காத்துருங்க, வரிசையில வருவீங்க. சுதர்சன் இருக்கிறீங்களா? ஓகேங்க, எனக்கான ஸ்லாட் கொடுங்க. என்னங்கயா? சுதர்சனன் தயாரா இருக்கீங்களா? ஹலோ சுதர்சன், சத்தம் காணுமே. சரி, அடுத்து யாருமா? நானே வாசிச்சுட்டுமா? வாசிக்கீங்க. அடுத்து என்ன வாசிக்கிறது? சுதர்சன் இருக்காரு, திராவிடமணி ஐயா இருக்காங்க, நீங்க வாசிச்சிருங்க. இப்ப யோகேஸ்வரன் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. நீங்க வாசிச்சிருங்க. ஜெயமா இன்னும் வரவே இல்லை போல இருக்கு. வந்துருவாங்க, எழுதிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. எழுதிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இடையில நான் வாசிச்சிரு ஒண்ணு. நீங்க வாசிச்சிருங்கய்யா. தெரியுதுண்ணா? தெரியுங்கய்யா. சரி. அர்ப்பணையும் அழகாக்கும் ஒப்பனைக்கு ஒரு கவியரங்கம் வைத்துள்ள
பொற்சிலை போன்ற தலைமை கவிஞருக்கு முதல் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இது ஒப்பனைதான். அடுத்து, கற்பனையில் ஒப்பனை செய்து கவி வாசிக்க வந்துள்ள கவிஞர்களுக்கும் நல்வணக்கம். சாதாவாக இருப்பவரை சுமாராக காட்டுவது ஒப்பனை. சுமாராக இருப்பவரை தூக்கலாக காட்டுவது ஒப்பனை. இன்னொரு விதத்தில் சொல்வதென்றால், அழகில்லாதவரை அழகாக காட்டுவது ஒப்பனை. அழகுக்கும் அழகு சேர்ப்பதும் ஒப்பனை. மொழிக்கு ஒப்பனை கற்பனை. மொழிக்கு ஒப்பனை கற்பனை. நீருக்கு ஒப்பனை அருவி. நிலத்துக்கு ஒப்பனை காடுகள். காற்றுக்கு ஒப்பனை பாட்டு. வானுக்கு ஒப்பனை மேகங்கள். ஒப்பனை என்பது ஒரு வகையில் ஆடை. ஒப்பனை என்பது ஒரு வகையில் ஆடை. ஒப்பனை இல்லாமல் வெளிப்படையாக வாழ்ந்தால் அது ஒரு வகையில் நிர்வாணம்தான். ஒப்பனை இல்லாமல் வெளிப்படையாக வாழ்ந்தால் அது ஒரு வகையில் நிர்வாணம் தானே? கேள்வி. நிர்வாணம் தானே? திரை ஒப்பனைகளில் தான் சொக்கி கிடக்கின்றோம். திரை ஒப்பனைகளில் தான் சொக்கி கிடக்கின்றோம். எப்போதும் இக்கரைக்கு அக்கறை பச்சைதான். எப்போதும் இக்கரைக்கு அக்கறை பச்சைதான். அருகில் நமது வீட்டில் ஒப்பனை இல்லாமல் உண்மையாக இருப்பவர்கள் சலித்து போய்விடுகிறார்கள். அருகில் நமது வீட்டில் ஒப்பனை இல்லாமல் உண்மையாக இருப்பவர்கள் சலித்து போய்விடுகிறார்கள். ஒப்பனை இல்லாமல் பார்க்கவே முடியாதவர்கள், ஒப்பனை இல்லாமல் பார்க்கவே முடியாதவர்களை எல்லாம் திரையில் எப்போதும் பார்த்து பார்த்து சொக்கி கிடக்கின்றோம். பார்த்தவுடன் பிடிக்காதவர்கள் கூட பார்க்க பார்க்க பிடிக்கும் என்பார்கள். பார்த்தவுடன் பிடிக்காதவர்கள் கூட பார்க்க பார்க்க பிடிக்கும் என்பார்கள். ஆனால் என்னவோ தெரியவில்லை, தினமும் பார்க்கின்ற நமது வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் பிடிக்காமல் சலித்து போய்விடுகிறார்கள். இது எல்லாம் ஒப்பனை இல்லாததன் விளைவோ என்னவோ? இது எல்லாம் ஒப்பனை இல்லாததன் விளைவோ என்னவோ? ஒப்பனை என்பதற்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை மேக்கப். மேக்கப். இங்கு எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு வகையில் மேக்கப் தான். மேக்கப் மேக்கப். வாழ்க்கையை மேக்கப் செய்வதற்குத்தான் இங்கு இளைஞர்கள் பலர் ஸ்டார்ட் அப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் ஸ்டார்ட் அப் வெற்றி பெற்றால் தான் வாழ்க்கை மேக்கப் ஆகும். மேக்கப் என்பதற்கு சமாளிப்பது என்ற ஒரு பொருள் சொல்வார்கள். மேக்கப் என்பதற்கு சமாளிப்பது என்ற ஒரு பொருள் சொல்வார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு பார்த்தால் எல்லோருடைய வாழ்க்கையும் தினமும் மேக்கப் தான். எல்லோருடைய வாழ்க்கையும் தினமும் மேக்கப் தான். தினம் மேக்கப் போட்டு முகம் எது முகமூடி எது என்றே தெரியாமல் போய்விட்டது. முகமூடியில் வாழ்ந்து வாழ்ந்து முகமே மறந்து போய்விட்டது. எனது முகம் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கும் போது பாலகனாய் இருந்தபோது இருந்த முகம்தான் நினைவுக்கு வருகிறது. ஏனென்றால் அதன் பிறகு இருக்கும் முகமெல்லாம் முகமாக தோன்றும் முகமூடிதானே. நாம் முகங்களை தொலைத்து முகமூடியை முகமாக நினைத்து வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் தானே. ஒப்பனைக்கும் முகமூடிக்கும் ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. ஒப்பனை நம் முகத்தில் ஒட்டி கொண்டிருப்பது, முகமூடி நம்ம முகத்தை மூடிக்கொண்டிருப்பது. ஒப்பனை முகத்தில் இருந்து பிரிந்து விட்டால் அழிந்து போய்விடும். ஆனால் முகமூடியை முகத்தில் இருந்து பிரித்து எடுத்தாலும் அது தனி உருவமாக இருக்கும். உள்ளதற்கு அழகு சேர்ப்பது ஒப்பனை. உள்ளதற்கு அழகு சேர்ப்பது ஒப்பனை. உள்ளதையே ஒளித்து வைத்துக் கொள்வது முகமூடி. உள்ளதையே ஒளித்து வைத்துக் கொள்வது முகமூடி. இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்றால், உள்ளதை உண்மையை மறைப்பதுதான். உள்ளதை உண்மையை மறைப்பதுதான். அழகாக காட்டுவதற்காக, நன்றாக காட்டுவதற்காக ஒப்பனை செய்து கொண்டால் தப்பு ஒன்றும் இல்லை. அழகாக காட்டுவதற்காக, நன்றாக காட்டுவதற்காக ஒப்பனை செய்து கொண்டால் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் உள்ளதை மறைத்து போலி வாழ்க்கை வாழ்வதற்கு முகமூடியை அணிந்து கொள்வது நீண்ட நாளைக்கு நிலைக்காது, மனதிற்கு நிம்மதியும் அளிக்காது. அதனால் ஒப்பனைக்கு கை கொடுங்கள்.
ஆதலால் ஒப்பனைக்கு கை கொடுங்கள். அது சிலருக்கு வாழ்க்கை தரும். அது சிலருக்கு வாழ்க்கை தரும். முகமூடியை கழட்டி வைத்து வாழ பழகுங்கள். அது உங்கள் ஆயுளுக்கு, ஆரோக்கியத்திற்கு, வாழ்விற்கு நலமும் வளமும் அளிக்கும். நல்லதொரு வாய்ப்பு நன்றி. நல்கிய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி, வணக்கம். அவ்வளவுதானப்பா? ஐயா வணக்கம் ஐயா. அவ்வளவுதான்ப்பா. ஐயா வணக்கம் ஐயா. சூப்பருங்கய்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சிறப்பாக கவிதை வாசிச்சீங்க ஐயா. நல்லது. நன்றி நன்றி நன்றிம்மா. தொடருங்க. என்னத்த தொடர்றது, நீங்க ரயில் என்ஜின் வேகத்துல அப்படியே போயிட்டு இருக்கீங்க. இருக்கிற அத்தனை ஒப்பனைகளையும் எடுத்து போட்டு அவசரத்தில் சுட்ட பணியாரம் தான். ஏதோ அப்படி ஒண்ணு கிரிக்கிட்டு எழுதி வேண்டியதான். சரி சொல்லுங்க. சரி, அடுத்து வந்துட்டாங்க, ஜெயமா வந்துட்டாங்க. சரி ஐயா சுதர்சன் வந்துட்டாங்க ஐயா. சுதர்சனும் தயாரா இருக்காங்க. யோகேஸ்வரன் தயாரா இருக்காரு. வரிசையா அழைக்கலாம். எல்லாருமே தயாரா இருக்காங்கய்யா. உங்களுடைய விமர்சனம் சொல்லிடலாங்கய்யா. சாதாரணமாக இருப்பதை கூட அழகாக மாற்றுவது ஒப்பனை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அழகில்லாதவனையும் அழகாக மாற்றுவது ஒப்பனை. நீருக்கு ஒப்பனை அருவி, வானுக்கு மேகம் ஒப்பனை மேகங்கள்னு அப்படி நிறைய சொல்லியிருக்கீங்க. ஒப்பனை என்பது ஆடை, ஒப்பனை இல்லை என்றால் நிர்வாணம், திரை. இந்த ஒப்பனை இல்லை என்றால் நிர்வாணம் சொல்லியிருக்கீங்க பாருங்க. அது யாரும் சிந்திக்க முடியாத ஒரு வரி. உண்மை, மிகவும் சிறப்பான ஒரு உண்மை. அதுல எவ்வளவு நிதர்சனங்கள் இருக்கிறது என்பது நன்றாக சிந்தித்து பார்த்தால் தெரியும். அவ்வளவு சிறப்பான வரி அது. திரை ஒப்பனை மயக்கம் தரும், நம்ம அதெல்லாம் கண்டு மயங்கி போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இக்கரைக்கு அக்கறை ஒப்பனை பச்சையாக தெரிவது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒப்பனை இல்லாதவர்களை பார்ப்பதால் திரையில் பார்ப்பவர்களை அதிகமாக பிடித்து போகிறதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிறைய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து பார்த்து ஒப்பனையா இல்லாத இயற்கையா இருக்கிறதுனால வெளியில கொஞ்சம் ஒப்பனையோட இருக்கிறவங்களை பார்க்கும்போது அது கவர்ச்சியா இருக்கிற மாதிரி, கவர்ற மாதிரி, மனதுக்கு பிடித்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கீங்க. வாழ்க்கையில மேக்கப் இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேக்கப்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது இன்றைய கால இளைஞர்களுக்கு அது மிகவும் சிறப்பு. மேக்கப் அப்படிங்கிற ஒன்று, அந்த ஒப்பனை, மேக்கப் என்ற ஒரு ஒப்பனை இட்டுக்கொள்வதை சமாளிப்பு என்பது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிகவும் சிறப்பான வரியாக. அப்படி பார்த்தால் எல்லோர் வாழ்க்கையிலும் ஒப்பனை தான் சிறப்பாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முகமூடியால் வாழ்ந்ததால் முகமே மறைந்து போய்விட்டது. சுயமான முகமே, இயல்பான முகம், இயல்பான குணம் கூட மறைந்து போய்விடும் ஒப்பனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்படின்னு அப்படிலாம் அழகா சொல்லியிருக்கீங்க. உள்ளதை ஒளித்து வைத்து காட்டுவது ஒப்பனை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆகவே ஒப்பனைக்கு கை கொடுப்போம், ஆனா முகமூடியை கழட்டி விட்டு இயல்பாக வாழ்வோம், வாழ்க்கையை அனைவருடனும் பழகி வாழ்வோம்னு சிறப்பா கடைசியில சொல்லியிருக்கீங்க. அருமையான கருத்துக்கள் நிறைந்த வரிகள், வார்த்தைகள் கொண்ட கவிதை ஐயா. மிகவும் சிறப்பு. நன்றி, வணக்கம். நன்றிப்பா. நன்றி. அடுத்ததாக சுதர்சன் ஐயா தயாராக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். ஐயா சுதர்சன் ஐயா இருக்கிறீங்களா? அம்மா வணக்கம்மா. வாங்க ஐயா, தாங்கள் கவிதை ஆமா. தமிழக யாவரும் கீழீர் கலை இலக்கிய மையம் நடத்தும் கவியரங்கத்திற்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒப்பனை. இதுக்கு இன்னும் கவிதை எதுவும் எழுதலம்மா, ஆரம்பிக்கிறேன். வர்றத கவிதையா சொல்லிடுறேன். ஒப்பனைக்கே ஒப்புமை இல்லாத ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் எனது முதல் வணக்கம். ஒப்பனை இல்லாத அனைத்து கவிஞர்களுக்கு முதல் வணக்கம். எனது கவி பயணம் இனிதே ஆரம்பிக்கிறது. உனை விரும்பாத பெண்ணில்லை உலகில், உனை ரசிக்காத ஆணும் இல்லை உலகில், உன்னால் இயங்காத துறையும் இல்லை உலகில், நீ இருக்காத திரையும் இல்லை உலகில், நீயோ அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கிறாய்
பல மனிதரின் மனக்குறையை தீர்க்கிறாய். பல மனிதரின் மனக்குறையை தீர்க்கிறாய். பெண்களை உன் பக்கம் வைத்திருக்க பார்க்கிறாய். பெண்களை உன் பக்கம் வைத்திருக்க பார்க்கிறாய். ஆடவரின் கவனத்தை அதிகமா ஈர்க்கிறாய். ஆடவரின் கவனத்தை அதிகமா ஈர்க்கிறாய். பலரின் வாழ்வு தினம் உன்னாலே விடியும். பலரின் வாழ்வு தினம் உன்னாலே விடியும். உன்னால் வயதுக்கோ ஒரு எல்லையின்றி போனது. உன்னால் வயதுக்கோ ஒரு எல்லையின்றி போனது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் ஆனது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் ஆனது. உருவத்தில் யாரையும் உடனே கொண்டு வருகிறாய். உருவத்தில் யாரையும் உடனே கொண்டு வருகிறாய். பாராட்டுகள் அவர்களால் நீயும் பெறுகிறாய். பாராட்டுகள் அவர்களால் நீயும் பெறுகிறாய். மற்றவர் புகழ்கையில் மன நிறைவை தருகிறாய். மற்றவர் புகழ்கையில் மன நிறைவை தருகிறாய். களைத்து உன்னை கலைகையில் நொடியில் மறைகிறாய். களைத்து உன்னை கலைகையில் நொடியில் மறைகிறாய். நீ இல்லா திருமணங்கள் உண்டா இவ்வுலகில்? நீ இல்லா திருமணங்கள் உண்டா இவ்வுலகில்? இம்மண்ணில் அளவிலா ஆனந்தம் பெருகிடும். இம்மண்ணில் அளவிலா ஆனந்தம் பெருகிடும். மணப்பெண்ணில் இருந்தாலோ தேவதை இத்தனை நாள் அவ்விண்ணில். மணப்பெண்ணில் இருந்தாலோ தேவதை இத்தனை நாள் அவ்விண்ணில் என்றொரு கேள்வியும் எழாதோ எண்ணில் உன்னில். என்றொரு கேள்வியும் எழாதோ எண்ணில் உன்னில். ஆடையும் நீயின்றி முழுமை அடையாதோ. அலங்காரமும் நீ சேர்ந்தால் முடிவே கிடையாதோ. ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவாயோ. ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவாயோ. அமிழம் தாக்கிய முகம் அதையும் தோற்றுவாயோ. அமிழம் தாக்கிய முகம் அதையும் தோற்றுவாயோ. நீயின்றி போனால் அழகை ரசிக்க மறப்பேனே. நீயின்றி போனால் அழகை ரசிக்க மறப்பேனே. உனை தீட்ட எந்தன் மனதை திறப்பேனே. உனை தீட்ட எந்தன் மரபை திறப்பேனே. ஒப்பனை இட்ட முகத்தோடு ஒரு நாள் இறப்பேனே. ஒப்பனை இட்ட முகத்தோடு ஒரு நாள் இறப்பேனே. மறுஜென்மம் அதிலும் ஒப்பனையோட பிறப்பேனே. மறுஜென்மம் ஒன்றென்றால் அதிலும் ஒப்பனையோடு பிறப்பேனே. ஒப்பனை இல்லா இவ்வுலகில் அனைத்திற்கும் ஒப்பனை சூட்டிய இந்த கவிமன்றத்திற்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமத்து கவினாய் எனது கவிதை உங்கள் பாதம் பணியட்டும். சிறப்பு. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்க. கடன்னு ரொம்ப அழகா ஒரு கவிதையை வாசிச்சு முடிச்சிங்க. நிறைய சிறப்பா நீங்க வாசிட்டு போனதே கவனிச்சேன். என்னாலதான் எடுக்க முடியல. அவ்வளவு சிறப்பா சொல்லிட்டே போயிட்டு இருந்தீங்க. சொல்லிக்கிட்டே போறதுல நான் நோட்ஸ் எடுத்துட்டே இருந்தா கவனிக்க முடியாதுன்னு உங்க நோட்ஸ் எடுக்கிறத விட்டு உங்களை கவனிச்சுட்டு கவிதை வரிகளை கவனிச்சுட்டு இருந்தேன். மிகவும் வித்தியாசமாக அப்படியே அடுக்கு தொடர்போட எந்த இடத்துலயும் காமா அந்த மாதிரி எதுவும் வராம தொடர்ச்சியா அப்படியே லைன் வந்துகிட்டே இருந்தது. ஒரு முடிவு அடுத்த அதன் தொடர்ச்சியாக அப்படி கவிதை தொடர்பு வந்துட்டு இருந்தது. மிக அழகாக கூறினீர்கள். எடுத்ததுமே முதல் வரியாக ஒப்பனைக்கு ஒப்பனை இல்லாத அனைத்து கவிஞர்களுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாருங்களா. ஒப்பனைக்கு ஒப்பனை கவிஞர்களையே மிக சிறப்பா கூறி அனைத்து கவிஞர்களையும் அருமையா வரவேற்றுங்க. அவங்கள சிறப்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய முதல் வரியிலேயே மிகவும் சிறப்பான வரி அது. உலகில் உன்னை விரும்பாத ரசிக்காத ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருக்கிறீங்க. மனிதரின் மனக்குறையை தீர்க்காத பெண்களை உன் பக்கம் வைத்திருக்கிறாய். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இழுக்கிறாய்னு. மற்றவர்கள் புகழ் உன்னை தீட்ட எந்தன் மனதினை திறப்பேன். உன்னை தீட்ட எந்தன் மனதினை திறப்பேன். எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுங்களா? அது ரொம்ப ரசிச்சு புரிஞ்சு யோசிச்சாதான் அந்த இதை சொல்ல முடியும். தீட்டுறதுங்கிறது எல்லாம் வெளியில தான் தீட்டுவாங்க.
கட்டிக்கு சாணம் பிடிக்கிறவங்க வருவாங்க. அந்த காலத்துல மரத்துல கொஞ்சம் மண்ணை போட்டு தீட்டுவாங்க. இல்லைன்னா ஒரு கல் மேல ஒரு கல் நீளமா அப்படி இருக்கிற கல்லுல எதையாவது போட்டு சாணம் பிடிப்பாங்க அந்த மாதிரி. ஆனா நீங்க உங்க ஆமா. மனசே திறந்து தீட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க பாருங்க. அதுக்கு இணை வேற எதுவுமே கிடையாது. மிக சிறப்பு. அதுக்கு மேல கவிதையை தான் நான் கவனிச்சிட்டு இருந்தேன். நோட்ஸ் எல்லாம் என்னால ஆமா. எடுக்க முடியல. அடுத்த ஆமா, வாரம் எல்லாம் ஆமா. என்னோட தனிப்பதிவுக்கு அனுப்புங்க. சிறப்பா பின்னூட்டம் வழங்கலாம். நன்றி ஐயா, ஆமா. மிகவும் சிறப்பு. ஆமா, நன்றிம்மா. ஆமா, நன்றி. புதுமையாக கவிதையில இணைந்தவர்கள் அனைவருமே புதுமை வடிவில் வரிகளை போட்டு அழகாக கவிதைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக ஒரு நன்றி. ஆமா, நன்றி. கவிதை ஆமா, வரியில நன்றி. இந்த அமிலம் அமிலம் சம்பந்தமா ஏதோ சொன்னீங்களே, அது என்ன அந்த வரி சொல்லுங்க. ஆமாங்க, ஐயா. நானும் அந்த வார்த்தை மட்டும்தான் எடுத்தேன். ஆனா முழுசா கவனிக்க முடியல. அதான் விட்டுட்டேன், சொல்லல. அமிலம் பாய்ந்த முகத்தை தோற்பாயோ அப்படின்னு இது சொன்ன மாதிரி இருந்தது. சுதர்சனம் இருக்கீங்களா? இங்க போயிட்டு அமிலம் பட்ட முகத்திற்கு சார் அது என்ன சொன்னீங்க? கிளம்பிட்டாரு. ஐயா தாங்க ஐயா சொல்றேங்க ஐயா. அப்பா ஐயா, அதாவது அமிலம் தாக்கிய முகம் அதையும் தோற்றுவாயோ. தோற்றுவாயோவா? ஐயா, தட் மீன்ஸ் என்னன்னாங்க ஐயா, நான் எழுதுனது என்னன்னு சொல்லிடுறேன். தேற்றுவாயாவா தோற்றுவாயா? ஐயோ டக்குன்னு தேற்றுவாயா, மன்னிச்சிருக்கேன் ஐயா, தப்புதாங்க ஐயா. சரி சரி, ஓகே ஓகே. ஐயா, அமிலம் பட்ட முகத்தையும் அழகுபடுத்துவீங்கிற அர்த்தத்தை சொல்லலாம். ஓகே, அப்படி மெசேஜ். ஆமா ஐயா. நல்லது. அடுத்தது கடைசி வரியில அடுத்த ஜென்மத்தில் பிறந்தாலும் ஒப்பனையோடு பிறப்பேன்னு சொன்னீங்களா? பிறக்கும் போது ஒப்பனை உண்டா? ஐயா, அதாவது என்னன்னாங்க ஐயா, ஒப்பனைங்கிறது என்னன்னா எல்லாருமே முகப்பொழிவுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு கவிஞனா பிறந்தவங்களுக்கும் சரி, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சரி, கனவுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கனவே ஒரு ஒப்பனை தாங்க ஐயா. கனவே ஒப்பனை. சரி, புது ஐயா. விளக்கம். ஆமாங்க ஐயா. இப்போ ஐயா, இது வந்து நானா நினைச்சதுங்க ஐயா. இப்போ ஒருத்தருக்கு சின்ன குழந்தை உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை கேட்பாங்க. அது ஆசையிலையும் சொல்லலாம், ஒப்பனையிலையும் சொல்லலாம். அவன் ஆகறானோ ஆகலையோ அது வேற. சரி, கற்பனையும் ஒப்பனைங்கிறீங்க. ஓகே, நல்லது. சரி, நல்லது. இப்ப நான் சிறப்பா இருந்தது. அவரு இன்னொரு வரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதை முடிச்சாரு. ஒப்பனையோடு பிறப்பேன்னு. இறப்பதற்கு முன்பு இறக்கும் போது ஒப்பனையோடு இறப்பேன். அந்த நான் பிறப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருந்தாரு அவரு. இறக்கும் போதே ஒப்பனையோடு இறப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த வரியாக இறுதி வரியாகத்தான் ஒப்பனையோடு பிறப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, கர்ணன் கவச குண்டத்துல பிறந்த மாதிரி ஆமா, ஏதாவது ஒரு அடையாளத்தோட பிறப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா நன்றிங்க ஐயா, நன்றி. ஏதோ அர்த்தங்கள் கொடுக்குது உங்க கவிதை வரி. பரவாயில்ல. ஆமா, நன்றி. யோகேஸ்வரன் வைக்கிறது. நன்றி நன்றி. ஆமா, நன்றி. ஜெயமா பேசுறீங்களா? அடுத்ததாக ஜெயா அம்மை அழைப்போமா கவிதை வாசிக்க? அழைக்கலாம் அழைக்கலாம் அழைக்கலாம். பாருங்கள் ஜெயா அம்மா அவர்களே, யோகேஸ்வரன் தங்களின் கவிதையை வாசியுங்கள். ஓகேங்க சார், கடைசியா பேசிக்கிறேன். கடைசியாவா? சரி, அவ்வளவுதான். ஆமாங்க சார், நான் தான் கடைசி. இன்னும் ஒருத்தர் தலைவர் இருக்காரு, திராவிடமணி ஐயா இருக்காங்க. இப்பதான் சார் 10 லைன் எழுதியிருக்கேன். ஓ, அப்படியா? எழுதுங்க மெதுவா எழுதுங்க. அப்ப கடைசியா அவங்கள கூப்பிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சுதர்சன் யாரோ பக்கத்துல இருக்காங்களே ஐயா, அது என் பொண்ணுங்க ஐயா. அப்படியா? கவிதை அது பெரிய பொண்ணு ஐயா. இல்லங்க ஐயா, அது வந்து கவிதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து கவிதை ஸ்கூல் லெவல் அதாங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, நல்லது. என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஐயா, தட்சிணியாங்க ஐயா. பெரிய பாப்பா பேரு தட்சிணியா, சின்ன பாப்பா பேரு ருக்ஷனா. அன்னைக்கே ஐயா, அன்னைக்கு சொன்னாங்க ஐயா. சொன்னாங்க. சரி, நல்லது. என்ன படிக்கிறாங்க குழந்தை? என்ன படிக்குது? அம்மா 4வது படிக்கிறாங்க பெரிய பாப்பா. சின்ன பாப்பா யூகேஜி படிக்கிறாங்க ஐயா. சரி. பெரிய பாப்பா ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ங்களா? ஆமாம். வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி, நல்லா படிங்க. அப்பா மாதிரி நீங்களும் கவிதை எழுதுங்க. குட்டி குட்டியா எழுதுங்க இப்போ, அப்புறம் பெருசா எழுதலாம். ஹாய். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்களாமா? வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. ஜெயமா அம்மா வாங்கம்மா. ஜெயாமா, தங்களின் கவிதையை அழகாக தாருங்கள். கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு போயிட்டு முதல்ல நான் வந்து எல்லாத்தையும் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னால ஆரம்பத்துல இருந்து நிகழ்வுல பங்கெடுத்துக்க முடியல. இப்பதான் இடையில வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நானு. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து தோழமைகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இங்கே இணைந்திருக்கின்ற அத்துணை ஆளுமைகளும் இயற்கை அழகோடு நான் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் ஒப்பனையற்ற முகங்களோடு மிக அழகாக இயற்கையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அதற்காகவே உங்கள் எல்லோருக்கும் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது எனது கவிதைக்குள் நான் செல்கின்றேன். ஒப்பனை எதற்கு அது? ஒப்பனை எதற்கு அது? இயற்கை அழகு உன்னில் கொட்டி கிடக்க ஒப்பனை எதற்கு அது? இயற்கை அழகு உன்னில் கொட்டி கிடக்க ஒப்பனை எதற்கு அது? ஒப்பனை அது நாடக நடிகர்களின் ஆலாபனை. ஒப்பனை அது நாடக நடிகர்களின் ஆலாபனை. தொழிலுக்காக மேற்கொள்ளும் அவர்களது ரசனை. நாடக நடிகர்களின் ஆலாபனை, தொழிலுக்காக மேற்கொள்ளும் அவர்களது ரசனை. நகலாக மட்டுமே வலம் வரக்கூடும். நகலாக மட்டுமே வலம் வரக்கூடும். அசலாக ஒளிரக்கூடுமா? அசலாக ஒளிரக்கூடுமா? ஒப்பனை எதற்கு அது? நகலாக மட்டுமே வலம் வரக்கூடும். அசலாக ஒளிரக்கூடுமா? ஒப்பனை எதற்கு அது? தன்னம்பிக்கை அற்றவர்களுக்கே ஒப்பனை. தன்னம்பிக்கை அற்றவர்களுக்கே ஒப்பனை. நம்பிக்கை மிக்கவர்களுக்கு அது ஒப்பனையற்ற தோட்டமே அவர்களுக்கு இயற்கை. நம்பிக்கை மிக்கவர்களுக்கு அது ஒப்பனையற்ற தோட்டமே அவர்களுக்கு இயற்கை. ஒப்பனை எதற்கு அது? ஒப்பனை முகம் தோற்றத்தை மாற்ற இயலும். ஒப்பனை முகத்தோற்றத்தை மாற்ற இயலும். அகத்தோற்றத்தை மாற்ற இயலுமா? அகத்தோற்றத்தை மாற்ற இயலுமா? ஒப்பனை எதற்கு அது? ஒப்பனைக்கு மயங்கி கிடப்பவர்கள் இங்கே ஏராளம் ஏராளம். ஒப்பனைக்கு மயங்கி கிடப்பவர்கள் இங்கே ஏராளம் ஏராளம். இயற்கைக்கு மாறுங்கள், அது ஒன்று மட்டுமே என்றும் மாறாதது. இயற்கைக்கு மாறுங்கள், அது ஒன்று மட்டுமே என்றும் மாறாதது. வாய்ப்புக்கு நன்றி. சிம்பிளி சூப்பர் மேம். சின்ன கவிதை தாங்க ஐயா. நானும் சின்னதா தான் இருக்கேன். 12 வரி. எல்லாத்து கவிதையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேண்டான்னு சொல்றீங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கவிதை எழுதிட்டேன். ஒப்படையில எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நாங்க எல்லாமே தாடியோட முனிவர் மாதிரி அலையணும். நன்றி ஜெயாமா. அதாவது தாடி அது இயற்கைங்க ஐயா. அதுவா வளர்றது, அதுவா வச்சுக்கிறது கிடையாது. இருப்போம் இயற்கையா இருக்கு. நாங்களும் அப்படித்தான் இருக்கோம். ஏனால் அது ஒன்றுதான் மாறாதது உலகத்துல. இயற்கை ஒன்று மட்டுமே மாறாதது. ஆமா. எனக்கு தோணுச்சு அப்படி எழுதணும்னு எழுதிட்டேன். உங்க கவிதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க ஐயா. உங்க கவிதை, அவரு சுதர்சன் எழுதின கவிதை, ஐயா எழுதின எல்லாரோட கவிதையுமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா இடையில என்னால நீங்க வாசிக்கிறப்பதான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் சுதர்சன் வாசிக்கிறப்ப நான் கேட்டேன். சரி, எல்லாருடைய கவிதையுமே சிறப்பு தான், அழகா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. நீங்க சொன்னீங்களே உங்க கவிதை வித்தியாசமா இருந்தது அப்படின்ட்டு. சில கவிஞர்களோட கவிதைகள் அது மாதிரி ஒரு தலைப்புக்கு தான். ஆனா ஒவ்வொரு கவிஞர்களும் யாரும் எதையும் திட்டமிட ஒரே மாதிரி எழுதிடவே முடியாது. இது என்ன பாட புத்தகமா படிச்சுட்டு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படியே நம்ம கொடுக்கறதுக்கு கிடையவே கிடையாது. அவர்களுக்கு உள்ளாரும் கற்பனை தான் அந்த வரிகளாக மாறுகிறது. ஒவ்வொரு வரிகளும் வித்தியாசமாக அமைந்து கவிதையை அழகுபடுத்துகிறது. அதுதான் கவிஞன் என்று சொல்கிறோம், கவிதை என்றும் சொல்கிறோம். சிறப்பா சொல்லியிருந்தீங்க. கொஞ்ச நேரத்துல எழுதி இருந்தாலும் அருமையா சொல்லியிருந்தீங்க. இயற்கையாக இருக்கிறதா ஒப்பனைன்னு எத்தனை உவமைகளை காட்டி கூறியிருக்கிறீங்க. ஒப்பனை எதற்கு அது என்று எடுத்ததுமே ஆணி அடித்தது போல் கேட்டிருக்கிறீங்க. இயற்கை அழகு போதும், எதற்கு ஒப்பனை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாடக நடிகர்களுக்குத்தான் தேவை ஒப்பனை. நகலாக மட்டும்தான் வலம் வர முடியும், அசலாக மாற முடியாது. ஏன்னா அசல் காட்டாது ஒப்பனையில அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிறப்பா யோசிச்சு எழுதிருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல எழுதுனா கூட எழுத்தாளர் தானே, சிறப்பா வராத போயிடுமா என்ன? தன்னம்பிக்கை அற்றவர்களுக்குத்தான் ஒப்பனை தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒப்பனை முகம் தோற்றம் மாற்றும், அகம் மாறாது. ஒப்பனை முகத்தை தான் மாத்தும், அகத்தை மாத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒப்பனைக்கு உள்ளவங்க எல்லாமே
இயற்கைக்கு ஒப்பனைக்கு உள்ளவர்கள் இன்றைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் விட்டு எல்லோருமே இயற்கைக்கு மாறுங்கள், அதுவே சிறப்பு, ஒப்பனை எதற்கு என்று கூறி சிறப்பாக முடித்திருக்கிறீர்கள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பான கவிதை தான், சிறிய கவிதையாக இருந்தாலும் அழகாக அர்த்தங்கள் பொதிந்த கவிதை. நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் பின்னூட்டத்திற்கு மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். தம்பி ரொம்ப நேரமா காணோம். 5 நிமிஷம் கேட்டாரு, 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு. தற்போது நமது கவியரங்கத்தில் பேச்சி அம்மாள் என்பவர் இணைந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியா யோகேஸ்வரர் ரொம்ப நேரமா காத்திருக்காரு. அப்புறம் சுதர்சனன் ஒரு கவிதை வாசிக்கலாமா? சுதர்சனன் ஒரு நிமிஷம். சுதர்சனன் மறுபடியும் ஒரு கவிதை வாசிக்கலாம் கேட்டிருக்காரு. இன்னைக்கு நேரம் இருக்கு, அதனால மறுபடியும் வாசிக்கலாம். ஆனா கடைசியா வாசிக்கணும். கவிதை வாசிக்க அதுக்கு இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க எல்லாரும். கவிதை வாசிச்சுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு கவிதை இருந்ததுன்னா வாசிங்க. செகண்ட் ரவுண்ட் வரலாம். நல்லது. அடுத்து ஐயா நீங்க ரெடியா இருக்கீங்களா? யோகேஸ்வரன் எழுதிட்டாரா? நீங்க வாசிங்க ஐயா. யோகேஸ்வரன் ஐயா அவர்களை கவிதை வாசிக்க அழைக்கிறேன், வாருங்கள் ஐயா. வணக்கம். தாமதமாகியதற்கு நெட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. 19 ரூபா போட்டு ரீசார்ஜ் பண்ணி 1 GB வாங்கி தான் வந்திருக்கேன். பரவாயில்ல, தாமதத்துக்கு. தலைப்புக்கு போவோம், பேச்சு வேண்டாம். நாமக்கல் யாவரும் கேளீர் கலை இலக்கிய மன்றத்தை நல்லபடியாக நடத்தி வரும் நெறியாளர் திருமதி தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நடுவர் விடியல் குகன் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இதில் இணைந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல மாலை வேளையில் நல்லதொரு தலைப்பை, இந்த நாட்டுக்கு தேவையான தலைப்பை ஐயா விடியல் குகன் ஐயா கொடுத்தாரா, இல்லை தனலட்சுமி அம்மா எடுத்தார்களா, கொடுத்ததா, எடுத்ததா, இல்லை விட்டதா, தொட்டதா என தெரியவில்லை. இருந்தாலும் நான் தொடுகிறேன் இந்த தலைப்பை. ஒப்பனை. உன்னை நீ உயர்த்தி காட்ட ஒப்பனையா தேவை, உன்னை நீ உயர்த்தி காட்ட ஒப்பனையா தேவை, உன் உதட்டோர புன்னகையை காட்டு போதும், உன் உதட்டோர புன்னகையை காட்டு போதும், அவதாரம் எடுத்த ஆண்டவனை காட்ட ஒப்பதனை தேவை, அவதாரம் எடுத்த ஆண்டவனை காட்ட ஒப்பனை தேவை, ஆகமும் ஆகி நின்ற உனக்கு ஆடை மட்டும் போதாதா, ஆகமும் ஆகி நின்ற உனக்கு ஆடை மட்டும் போதாதா, உன் இதயத்தின் மனக்கதவை திறந்து காட்டு, உன் இதயத்தின் மனக்கதவை திறந்து காட்டு, அதை விடுத்து ஏன் பெண்ணின் இதயத்தை கவர ஒப்பனையோடு அலைகிறாய் ரோட்டில், ஏன் பெண்ணின் இதயத்தை கவர ஒப்பனையோடு அலைகிறாய் ரோட்டில், முகமூடி அணியாத முகங்கள் பல உண்டு நாட்டினிலே, முகமூடி அணியாத முகங்கள் பல உண்டு நாட்டினிலே, முக்காடு போடும் முகமதியர்களும் பலர் உண்டு இப்பூ உலகிலே, முக்காடு போடும் முகமதியர்களும் பல உண்டு இப்பூ உலகிலே, முழுவதும் மறைத்து முகமட்டும் காட்டிடுங்கள் போதும், முழுவதும் மறைத்து முகமட்டும் காட்டிடுங்கள் போதும், அகமலர்ந்து முகமலருங்கள் புன்னகையோடு, அகமலர்ந்து முகமலருங்கள் புன்னகையோடு, அனைவருக்கும் பரிசளித்து ஒப்பனை என்பது இயற்கையை விட சிறந்ததன்று என்று உரைத்தடு அனைவருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்து மிக்க நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். செவிமடுத்து மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க. சிறிய கவிதையாக எழுதினாலும் சிறப்பா தான் எழுதியிருக்கீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான சிந்தனைகள். உன்னை உயர்த்தி காட்ட ஒப்பனை தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளை உயர்த்துறது ஒப்பனைகள் உயர்த்துறதே கிடையாது. அது ஒரு தோற்றம், அவ்வளவுதான். நம்மளுடைய செயல்கள், பேச்சுகள், நடவடிக்கைகள், நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய உயர்வு இருக்கும். சிறப்பா சொல்லியிருக்கீங்க. ஆகட்டும், ஆகவும் ஆகிய உனக்கு ஆடைகள் போதும் எதற்கு ஒப்பனை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெண்ணின் இதயம் கவரவா ஒப்பனை, முழுவதும் மறைத்து முகம் காட்டு போதும், இயற்கையோடு இணைந்த ஒப்பனையாக வாழ்ந்திடுங்கள் என்று கூறி முடித்திருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பு ஐயா, வாழ்த்துக்கள். நிறைய நன்றி. நன்றி. அடுத்ததாக நம் யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் தலைவர் திராவிடமணி ஐயா அவர்களை அழைக்கிறேன் கவிதை வாசிக்க. வாருங்கள் ஐயா. யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய கவியரங்கில் தலைமையேற்றிருக்கின்ற இணை செயலாளர்
திருமதி செயலாளர் தனலட்சுமி செயலாளர் இணை செயல் பழையதுல இருக்கேன். செயலாளர் அவங்களும் அந்த ஒப்பனையை வந்து தன்னுடைய முக்கியமான வாழ்க்கையில ஒரு அங்கமாக வைத்து இருக்கக்கூடியவர். அவர் இன்றைக்கு ஒப்பனைக்கு தலைமை தாங்கியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. நிறுவனர் அவர்களுக்கு வணக்கம் மற்றும் இணை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இங்கே பெருசாலாம் ஒண்ணும் ஒப்பனை பண்றது இல்லைங்க, சும்மா ஒரு பவுடர் அடிச்சுட்டு ஒரு பொட்டு அவ்வளவு. அவர் யோகேஸ்வரன் சொன்ன அவர் யோகேஸ்வரன் வந்து இப்ப வாசிச்சதை கேட்டேன். கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாருமே அதை வந்து டச் பண்றாங்க. அது இயற்கைன்றத அது ஒரு சிந்தனையில வந்து எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை வரும். வார்த்தைகள் வேணா வேறு வகையாக இருக்கும். இப்போ ஒப்பனையை நான் சொல்லிடுறேன். நிறுவனரை எங்க போயிட்டாரு? இருப்பார் கேட்டுட்டுதான் இருப்பார், விடுங்க. சொல்லுங்க, வாசிங்க வந்துடுறேன். ஒப்பனை உளி கொண்டு செதுக்கப்படும் கலை வடிவின் சிலை அழகில் சிறப்பதே ஒப்பனை. வதனத்தை பூசி மெழுகி 1000 அலங்காரம் செய்த போதும் பூமுகம் விரிய புன்னகை புரிவதே ஒப்பனைக்கே ஒப்பனை. கலைகின்ற வேடமிட்டு அலைகின்ற மானிடரே, தலையில் கருமை தடவி இளமையாக இருப்பதாக இருமாப்பு கொள்வதில் ஏதையா ஒப்பனை. கலைகின்ற வேடமிட்டு அலைகின்ற மானிடரே, தலையில் கருமை தடவி இளமையாக இருப்பதாக இருமாப்பு கொள்வதில் ஏதையா ஒப்பனை. இயல்பான நடத்தையதில் இருப்பதென்ற ஒப்பனை. வாழ்க்கைக்கு அறமே ஒப்பனை, உழைப்புக்கு ஊக்கமே ஒப்பனை, அன்புக்கு உண்மையே ஒப்பனை, ஆற்றலுக்கு துணிவே ஒப்பனை, அறிவுக்கு சிந்தனையே ஒப்பனை. இயற்கை எனும் கண்ணாடி முன்னின்று அகம் திறந்தால் அதில் காண்பதெல்லாம் நிறம் மாறாத நிறம் கலையாத ஒப்பனையே. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா, சூப்பருங்கய்யா, சிம்பிளி சூப்பர். முடிக்கணும். ஒப்பனை ரொம்ப ஒப்பனை பண்ணக்கூடாது. ஓவர் மேக்கப் உடம்புக்கு ஆகாது. முடிச்சிட்டீங்கன்னா இன்னொரு தடவை வாசிச்சிருங்க, அப்ப இன்னும் கொஞ்சோடு நீளமா இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப வாசிக்கவா? வாசிங்க, நல்லா இருந்தது, வாசிங்க. சரி, தலைவருக்காக இந்த ஒரு முறை வாசிக்கிறேன். வாசிங்க. உளி கொண்டு செதுக்கப்படும் கலை வடிவின் சிலை அழகில் சிறப்பதே ஒப்பனை. வதனத்தை பூசி மெழுகி 1000 அலங்காரம் செய்த போதும் பூமுகம் விரிய புன்னகை புரிவதே ஒப்பனைக்கே ஒப்பனை. கலைகின்ற வேடமிட்டு அலைகின்ற மானிடரே, தலையில் கருமை தடவி இளமையாக இருப்பதாக இருமாப்பு கொள்வதில் ஏதையா ஒப்பனை. இயல்பான நடத்தையதில் இருப்பதென்ற ஒப்பனை. வாழ்க்கைக்கு அறமே ஒப்பனை, உழைப்புக்கு ஊக்கமே ஒப்பனை, அன்புக்கு உண்மையே ஒப்பனை, ஆற்றலுக்கு துணிவே ஒப்பனை, அறிவுக்கு சிந்தனையே ஒப்பனை. இயற்கை எனும் கண்ணாடி முன்னின்று அகம் திறந்தால் அதில் காண்பதெல்லாம் நிறம் மாறாத ஒப்பனையே, நிறம் கலையாத ஒப்பனையே. நன்றி. 2 முறை வாசிக்க அனுமதி கொடுத்ததற்கு மிகவும் மிக நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. சிறிய கவிதையாக இருந்தாலும் சிறப்பாக வரிகளை கொண்ட கவிதையாக இருந்தது. உளி கொண்டு செதுக்க ஒப்பனையாகும் சிலை. நீங்க எப்படி ஒரு உளியை கொண்டு இந்த மூளைய செதுக்கி இந்த வரியை செதுக்கி இருக்கிறீங்கன்னு இந்த வரியிலிருந்தே தெரியுது. சிலை ஒண்ணுமே இல்லாமதான் இருக்கும். அந்த கல்லாகட்டும் மரமாகட்டும், அதுல அந்த சிலை வடிவத்தை கொண்டு வராங்க பாருங்க. அந்த ஒப்பனை அது அழகு, அது சொல்லவே முடியாது. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல மரம் எல்லாம் போட்டுட்டு அதுல சிலை உருவத்தை செதுக்குவாங்க. எல்லாம் பென்சில்ல வரைஞ்சிருவாங்க. அப்புறம் புளி வச்சு அப்படியே செதுக்கி விட அப்படியே அது சிலை மட்டும்தான் அந்த மரத்துல இருக்கும். அந்த காட்சி மிகவும் ஒரு அழகாக இருக்கும். அந்த சிலையை செதுக்கிற ஒப்பனைன்னு சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா? அந்த மரமா இருக்கும்போது அந்த அழகு எங்க போகுது, என்ன இருக்கு, எப்படி இருக்கு, ஒண்ணுமே தெரியாது. அதே மாதிரி கல்லா இருக்கும் போதும் சரி, கல்லிலே கலைவண்ணம் கண்டான்னு சொல்ற மாதிரி இந்த வரிகள் நிறைய இதுக்கு பொருத்தமா இருக்கு. அந்த மாதிரி சிறப்பா இருக்கு. கலையென்று வேடம் கருமை தடவி இளமையாக இருமாப்பு
இப்படி நிறைய அடுக்கு தொடர்களை போட்டு கவிதைய சின்ன கவிதைனா கூட அப்படி அருமையா முடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அறிவுக்கு சிந்தனை அழகு, வாழ்க்கைக்கு அறம் அழகு, உண்மைக்கு உழைப்பு அழகு, கண்ணாடி முன் நிற்பது இயற்கையான அழகை காட்டுவது அழகு, இப்படி சிறப்பா நிறைய சொல்லியிருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். என்னாலதான் அத்தனையும் கிரகிக்க முடியல. அடுத்த முறை என்னுடைய தனிப்பதிவுக்கு எல்லாரும் கவிதைகளை அனுப்புங்க. சிறப்பான பின்னூட்டங்களை வழங்குவோம். நன்றி. நன்றிங்கய்யா, சூப்பருங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருமையா இருந்தது, சிறப்பா இருந்தது. அடுத்தது யாருங்க ஐயா புதுசா இருக்காங்க இணைப்புல? ஐயா போனுக்கு போயிட்டாரா? தனலட்சுமிமா, தாமோதரன் ஐயா வந்து நம்ம இதுல இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அம்மா. நான் பேச்சு அம்மாள் ஆசிரியர். தாமோதரன் போயிரு. ஐயா தாமோதரன் இருக்கீங்களா? அம்மா வணக்கம்மா. அம்மா பேச்சு அம்மா இருக்கீங்களா? வணக்கம். இருக்குங்கம்மா. அம்மா வணக்கம். கணபதி இணைஞ்சாங்க ஆரம்பத்திலே, அவங்கள காணோம் இப்ப இணைப்புல. அனைத்து ஆளுமைகளுக்கும் பணிவான வணக்கம். நடுவர் அம்மா அவர்களுக்கும் பணிவான வணக்கம் மற்றும் ஏனைய கவிஞர்களுக்கும் எனது அன்பின் வணக்கத்துடன். ஒப்பனை. முகம் மௌனமாய் மலர நினைக்க, மஞ்சள் அழகாய் மேனி புதைக்க, சந்தன சுரபி சுவாசம் பரவும், சிறு புன்னகை மனதையே ஜெயிக்கும், நெற்றி விளக்காய் பட்டு திலகம், நயன விளக்கில் கவிதை சப்தம், முளைக்காய் பூவை முடியில் சூட்டி, முத்து போலே சிரிப்பை ஊட்டி, கண்கள் நிறத்தில் கதை பேச, கரங்கள் கோலத்தில் நயம் தீட்ட, பவளம் போன்ற இதழில் வண்ணம், பட்டு போலே உடலில் நன்னம், ஒளியும் நிழலும் கூடி பொழிவது, உணர்வும் நம்பிக்கையும் சேர்ந்து உருவது, வெளி ஒப்பனை விழிக்கு இனிது, உள் ஒப்பனை வாழ்வுக்கே அழகு. கவிதை பாட வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. நல்லதொரு கவிதையை வாசிச்சீங்க. என்னாலதான் நிறைய குறிப்புகள் எடுக்க முடியல. முகம் மஞ்சளாய் மலரன்னு எடுத்ததும் மங்களகரமா ஆரம்பிச்சிருந்தீங்க. முகம் மஞ்சளாய் மலர அப்படின்னு மங்களகரமா ஆரம்பிச்சிருந்தீங்க. ரொம்ப நல்ல கவிதையா சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள்மா, நன்றி. தாமோதரன் ஐயா இருக்காரு சார். இருக்கிறேன் ரசிச்சிட்டு இருக்கிறேன். நல்ல கவிதை, சூப்பர் கவிதை, மிக அழகான கவிதை. ரசிப்பது என்பதே நல்ல கவிதைக்கு கவிதைக்கு ரசிப்பு தன்மை இருந்தா தானே கவிதையே நமக்கே வரும். அந்த ரசிப்பு தன்மை கவிதைன்னு செயலே சிறந்த ஒரே வார்த்தையில கவிதை. அது மாதிரி ரசிக்கிறதும் ஒரு கவிதை தான். ஆமா ஐயா. ஐயா கணபதி அவங்க இணைஞ்சிருந்தாங்க, லைன்ல இருக்காங்களா? எனக்கு இங்க காட்டல, உங்களுக்கு காட்டுதா பாருங்க. இல்ல மதுரை நான் சுந்தரபாண்டி இருக்காங்கம்மா. மதுரை நான் சுந்தரபாண்டி வாசிட்டாங்களா? அவங்க வாசிட்டாங்க. சுந்தரபாண்டியன் ஐயா வாசிட்டாங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் வாசிச்சாங்க. சுதர்சன செகண்ட் ரவுண்ட் வரணும்னாரு. அவருக்கு வாசிக்க சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா தாங்க ஆரம்பிச்சிடறேங்க ஐயா. ஐயா இது வந்து ஸ்பாட்டுக்கு எழுதல, ஸ்பாட்ல சொல்றேங்க ஐயா. ஆமா, இது சுதர்சன வந்து ஒரு ஆசு கவி மாதிரி எழுதி மனசுல வச்சிருந்து அப்படியே கவிதையா சொல்லுவாரு. ஐயா அப்படி ஒரு சொல்லிடுறேங்க. அப்படி ஒரு திறமை அவருக்கு. ஐயா வாசிங்க. ஐயா தலைப்பு ஒப்பனை. இந்தாங்க சொல்லிடுறேன். என்ன தோணுச்சோ அதே கவிதையா சொல்லிடுறேங்க. ஒப்பனை. ஒப்பனைக்கு ஒப்புமை இல்லை. ஒப்பனைக்கு ஒப்புமை இல்லை. ஒப்புவிக்க எண்ணிலடங்கா கவிஞர்கள் இங்கு. ஒப்புவிக்க எண்ணிலடங்கா கவிஞர்கள் இங்கு இயற்கையை ஒப்புவிக்கின்றனர். அந்த இயற்கைக்கும் ஒப்புமை இல்லா இவ்வுலகில் ஒப்பனைக்கே ஒப்புமை இல்லாமல் எண்ணிலடங்கா தமிழ் கவிஞர்களிடம் இன்று கண்ணில் மட்டுமல்ல கருவிழியாய், கருவிழிகளில் மட்டுமல்ல வாய்மொழியாய், வாய்மொழிகளில் மட்டுமல்ல தமிழ் மலராய் ஒவ்வொன்றும் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறது. தினம் தினம் அல்ல, வாரம் வாரம் சனிக்கிழமை என்று, வாரம் வாரம் சனிக்கிழமை என்று ஒப்புவிக்க முடியாத இந்த கவிமன்றத்திற்கு ஒப்பனை இல்லா ஈடு இணை இல்லை. ஈரடி குரலாய்
இனிதே தவழ்கிறது எண்ணில் இனிதே தவழ்கிறது எண்ணில் கற்பனை இல்லை இது கற்பனை இல்லை இது கவிதையாய் நான் வரைந்த ஓவியம் ஒப்பனைக்கு ஒப்புவிக்க ஈடில்லா இணை இந்த தமிழ் மன்றத்திற்கு கவிகள் எழுத பல கவிஞர்களை உருவாக்கும் இந்த தமிழ் மன்றத்திற்கு யாவரும் கேளீர் என்ற ஒப்பனை இல்லாத ஒப்புமை தந்த நிர்வாகத்திற்கும் கவிஞர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகள். நன்றி நன்றி ஐயா. ஆமா நன்றிமா நன்றிமா. ஒப்பனை ஒப்புமை எல்லாம் போட்டு நிறைய நல்ல அப்படியே ஏதோ எழுதி வச்சாங்க ஸ்கிரீன்ல ஓடுற மாதிரி பார்த்து படிக்கிற மாதிரியே கட 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 கடன்னு சொன்னீங்க. இல்லம்மா நீங்க எந்த டாபிக் கொடுத்தீங்கனாலும் அது வரும், ஏன் வருதுன்னு எல்லாம் தெரியாது சொல்லுவேன். வந்தது அது ஒரு திறமைதான். ஆமா அது திறமைதான் கண்டிப்பா. ஆமா கண்டிப்பா. சகோதரர் இருக்கிறாரா இல்லையா? காணோம். தாமோதரன் இப்போதைக்கு ரசிக்கிறாராம், அப்புறமா கவிதை சொல்றாராம். நான் 2வது கவிதைக்கு வரேம்மா. வாங்க. கலைஞர் தலைவர் திராவிடம் ஐயா இருக்கிறாங்களா? சகோதரர் இருக்கிறாரா இல்லையா? சகோதரர் இருக்கிறார். என்னோட 2வது கவிதைக்கு வரேம்மா. புகைப்படம்லாம் எடுத்து குழுவுல பகிருங்க. சகோதரர் சீர் கொண்டு போயிட்டாரு. சீர் கொண்டு வர ஆயுதம் ஆயிட்டாரு. ஆமா கெடா கெடா புடிச்சு வர போறேன். ஜெயம் அதான் கிடக்கிறது போடாம முடியலன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஆமா ஆமா இல்ல தாய் மாமன் சீர்சம் வந்து வாராண்டின்றாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க இணைத்தலைவர். யோகேஸ்வரன் கவிதைக்காக காத்திருக்காரு. யோகேஸ்வரன் வாசிக்கட்டும். ஐயா அனைவருக்கும் வணக்கம். இது எந்த கவிதை மன்றத்துக்கு நான் எழுதுனேன்னு தெரியல, ஆனா சுத்தமான நல்ல கவிதை, வசன கவிதை. எனக்கு இலக்கிய கவிதையோ மரபு கவிதையோ ஐக்கு கவிதையோ வராது, சுட்டு போட்டாலும் வராது. 20 வரி 30 வரி தான் நான் எழுதுவேன். தயவு செஞ்சு என்ன கேளுங்க, வர வரைக்கும் எழுதுவேன். வர வரைக்கும் என் மனசு சொல்ற வரைக்கும் போயிட்டே இருக்கும். அது எப்ப நிறுத்துன்னு சொல்லுதோ அப்பதான் நிறுத்துவேன். துப்பாக்கி முனையில் வச்சுக்கிட்டா வருமா? ஆமா புல்லட் தான், பம்பாடிங் தான், பம்பாடிங் லாங்குவேஜ் தான். காட்ட வந்துருமான்னு துப்பாக்கி காட்டினாலும் வரும். சரி கவிதையை சொல்லுங்க. தூய்மையை சுவாசிக்க இயற்கையை நேசிப்போம். தலைப்பு தூய்மையை சுவாசிக்க இயற்கையை நேசிப்போம். உள்ளம் தூய்மையானால் உண்மை வெளிப்படும். மண்ணுள் விளைந்த களையை நீக்கினால் நல்ல பயிர் வளரும். மேகம் மழையாய் பொழிந்திடில் வான் அழகாய் மாறிடும். மேகம் மறைத்த சூரியன் வெளியே வந்த சுத்த வெளிச்சம் புலனாகும். இரவின் நிலவோ இயற்கையை நேசிக்க வைக்கும் கொள்ளை நிலவாக. ஜன்னலை திறந்தால் தானே தூய இயற்கை காற்றையும் சுவாசிக்க இயலும். கதவுகளை திறந்தால் தான் காற்று உள்ளே வரும் என்பதே இயற்கையின் விதி. கண்களை விழித்து பார்த்தால் தான் கண்ணார தூசியை கூட காண முடியும். தூய கண் கொண்டு தூசி துப்புகளை நீக்கிடில் வீடும் ஆகிடும் தூய்மையே. வீட்டை தூய்மை செய்ய வீட்டில் உண்டு அனைத்து உள்ளங்களுமே. முறை கொண்டு குப்பையை அகற்றில் பெற்றிடுமே வீடும் தூய்மையே. கொட்ட வேண்டிய குப்பையை உரியஇடத்தில் கொட்டுவோம். தரம் பிரித்து குப்பையில் இட்டு இயற்கையை காப்போம். தூய்மையை நேசித்து இயற்கையை சுவாசிக்க வேண்டுமா? இது ஒருவனால் ஏற்கப்பட வேண்டிய உறுதி அல்ல. அனைவரும் ஒன்றிணைந்து போராடி ஏற்க வேண்டிய தருணம் இது. தூய்மையான பாரதம் தான் இந்தியாவின் இலக்கு என்பதை என்றும் மறவாதீர். சுத்தம் செய்யும் மாந்தரம் மனித இனமே என்று உணர்ந்தில் யாவரும் கேளீர் என்றாகும் இப்புவியிலே அனைவருமே. தூய்மை பணியை செய்யும் மனிதரின் சேவையை பாராட்டுவதும் இயற்கையே. புனிதனை நேசிப்போம், இயற்கையை காசிப்போம், இயற்கையை காப்போம் என உறுதி பூணுவமாக. இயற்கையை நேசித்துப்பார் எதுவுமே லேசாகும். செயற்கையின் பின் சென்றால் அழிந்திடுமே இப்புவியும். இப்புவியை பேணி காக்க முன்னெடுப்போம் அனைவருமே. தூய்மையை சுவாசித்து இயற்கையை நேசித்தால் எல்லோருக்கும் கிட்டிடுமே நல்வாழ்வு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. உங்கள் கவிஞர் சிவயோகி, புதுச்சத்திரம் வா யோகேஸ்வரன். நன்றி வணக்கம் ஐயா. அடுத்த கவிதைங்கய்யா. ஆசை. மனமுள்ள மனிதனாக இருக்க ஆசை. மானமுள்ள மனிதனாக வாழ ஆசை. பாசமுள்ள மானிடனாக மாற ஆசை. வேஷம் போடா மனிதராக என்றும் இருக்க ஆசை. மலர் தேடும் வண்டாக மாற ஆசை. துணை தேடும் இணையாக மாற ஆசை. மாலையின் அந்தி சாயும் சூரியனாக மாற ஆசை. காலையில் புலரும் மலராக மாற ஆசை. இன்னும் இன்னும் நீண்டிட வாழ்வு வாழ ஆசை.
போய் வேண்டாத கோயிலே இல்லாமல் இருக்க ஆசை, பெண்மையின் இலக்கணமாய் மாற ஆசை, மென்மையான ஆண்மையை அவளுக்கு உணர்த்த ஆசை. இப்படி அப்படி என ஆசைகள் அளவில்லாமல் போக இன்னும் இன்னும் ஆசை பட்டியல் உண்டு நீளமாக. இத்தமிழால் சொல்லாமல் எத்தமிழில் சொல்லிடுவேன் நானே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தப்பு இல்ல. 2 கவிதைக்கும் ஐயா அவர்கள் விமர்சனம் சொல்லுவாங்க. ஐயா அவர்தான் குகன் ஐயாவை நான் கேட்க ஆசைப்படுறேன். அவர்தான் டக்கு டக்குன்னு இன்னும் போன் இருக்காரு போல இருக்கு. தலைவர் ஐயா சொல்லட்டும். தலைவர் ஐயா தலைவர் ஐயா. சிறப்பா கவனிச்சிருப்பாரு. இல்ல நல்லா அருமையா இருந்துச்சு. அதாவது சுற்றுச்சூழல் சம்பந்தமா ஒரு அக்கறை இருக்கு. அந்த அக்கறை ஆனா அது கவிஞர்களுக்கு தான் வந்து சமூகம் இயற்கை சார்ந்த விஷயங்கள் பூராமே அவங்களுக்கு அந்த கவிதை உள்ளத்துக்கு தான் வந்து அது புலப்படும். அதை பத்தி யோசிப்பாங்க, அதை நேசிப்பாங்க. அது சம்பந்தமா அதை ரொம்ப அந்த பாலித்தீன் குப்பைகள் சம்பந்தமா கொடுத்துருக்கிறது உண்மையிலே ரொம்ப வரவேற்கக்கூடியது. இதெல்லாம் வந்து வெளியில போகணும் அப்படின்னு இன்னைக்கு இந்த நம்முடைய இந்த இணையவழி சந்திப்பு அந்த கவிதை அரங்கத்துல வந்து அதை வந்து அவரு வாசிச்சது வந்து ஒரு வகையில நல்லது. அது எல்லாரும் கேட்கட்டும், கேட்பதன் மூலமாக யாராவது சிந்திக்கட்டும், அவரை சிந்தித்து செயல்படட்டும். நம்மளால முடிஞ்ச எறும்பூர கல்லும் கவிதை எல்லாரும் எழுத முடியாது. யோகேஸ்வரன் மாதிரி ஐநூறு கவிதை எழுதிட்டீங்கயா? இல்ல நான் வேற ஏதாவது பண்ணிக்கிறேன். அடுத்து வேற யாரு? தலைவர் தான் அடுத்து. தலைவர் வந்து வாசிக்கணும்ல. ஆமா, கவியரங்க தலைவர் தலைமையே வருக வருக, செந்தமிழே வருக, செப்பு தமிழே வருக, சொல் தமிழே வருக, சொல்லாத தமிழே வருக, எங்கள் தலைவரே வருக 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 என வரவேற்கிறோம். கவிஞர்கள் சார்பாகவும், தலைவர் சார்பாகவும், நெறியாளர் சார்பாகவும் மற்றும் அனைவர் சார்பாகவும். வாசிச்சறேன். சரவணன் ஐயா இணைஞ்சிருக்காங்க. தனலட்சுமி அம்மா சொல்லுங்க. சரவணன் ஐயா இணைஞ்சிருக்காங்க. அப்படியா? ஐயா சரவணன் ஐயா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. கவிதையை வாசிச்சிருங்க. கவிதை வாசிச்சுட்டுங்களாமா? நல்லதுங்க, நன்றி. வாருங்கள் வாருங்கள். தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய வாராந்திர பல்சுவை நிகழ்வினுடைய இன்றைய கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்கக்கூடிய தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய செயலர் மரியாதைக்குரிய தனலட்சுமி ஆறுமுகம் அம்மா அவர்களுக்கும், தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய அமைப்பினுடைய நிறுவனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய அமைப்பினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு திராவிடமணி ஐயா அவர்களுக்கும், தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய அமைப்பினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய கவிஞர் எழுத்தாளர் ஜெயா வேதாச்சலம் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இணை தலைவர் விமலாதேவி சக்தி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைப்பில் இணைந்து கவிதைகளை வாசித்து கவியரங்கத்திற்கு அழகு கூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய மாலை வணக்கம். என்னுடைய கவிதை ஒப்பனை. அழகிய வளைப்பின்னல் சிலந்திக்கு அழகு, அழகிய கூடு பறவைக்கு அழகு, அழகிய வண்ணம் வானின் அழகு, நீல வண்ணம் கடலின் அழகு, வெண்ணிறம் நீரின் அழகு, அழகு விரும்பார் எவரும் உண்டோ, காலை விழித்த பின் தேடுவது, சிகை களைந்த தலைமுடியை கோதி கண்ணில் படிந்த அழுக்கை நீக்கி வாயோரம் வடிந்த நீரை கழுவி கண்ணாடியை பார்த்து பார்த்து ரசிப்பதும்,
மழலையை குளிப்பாட்டி மையிட்டு பவுடர் பூசி விதவிதமான ஆடை அணிவித்து வளையல் கொலுசு மாட்டி கன்னத்திலே கூறும் புள்ளியை வைத்து மகிழ்ச்சி கொள்வது ஒப்பனைதானே. குழந்தையின் அழகு சிறு சிறு பிள்ளைகள் விதவிதமான ஆடை உடுத்தி பெண் ஆணாக ஆணை பெண்ணாக அலங்காரம் செய்து ஆண் இல்லாத பெற்றோருக்கு பெண்ணாகவும் பெண்ணில்லாத பெற்றோருக்கு ஆணாகவும் ரசிக்க செய்வதும் ஒப்பனைதானே. அழகுக்கு அழகு சேர்க்க எத்தனை விதமான உடைகள், விதவிதமான வண்ணப்பூச்சி, வகை வகையான சிகை அலங்காரம், இருமணம் கூடும் திருமண நிகழ்வை அழகாக மாற்றுவதும் ஒப்பனை. திறமை வெளிக்காட்ட வேடம் மாற்றி நடிக்கும் முன் செய்வதும் ஒப்பனை. முதிர்ந்த வயதை மறைக்க முயல்வதும் ஒப்பனையே. உலக நாடகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒப்பனை கொண்டுதானே வாழ்கிறோம். நன்றி, வணக்கம். சூப்பர் சார். சிறப்புங்க ஐயா, சிறப்பா சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு நாளும் ஒப்பனையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கடைசியா முடிச்சிருக்கீங்க. அழகிய சிலந்தி பூச்சிக்கு அந்த வலை கட்டுறதே ஒப்பனை, அது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கூடு பறவைக்கு அழகு, நீலவானம் வானுக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் அந்த கலரு அந்த இதெல்லாம் ஒப்பனையா, இயற்கையான ஒப்பனை அவைகள் எல்லாம். அதனால் அவைகள் எல்லாம் அழகுடன் மிளிர்கின்றன. காலை விழித்ததும் கண்ணாடி பார்த்து ஒப்பனை செய்து கொள்கிறோம், அழுக்கைகளை எல்லாம் களைந்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மழலையை குளிப்பாட்டி ஒப்பனை செய்து பொட்டு வைத்து பவுடர் அடிச்சு அதை அலங்காரம் பண்ணி ட்ரெஸ் போட்டு அது ஒப்பனை அழகு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குழந்தையை அழகு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆள் இல்லாத, அதாவது ஆண் குழந்தை இல்லாத பெற்றோர்களுக்கு பெண் குழந்தைக்கு ஆண் உடையிட்டு ஒப்பனை செய்து அழகு பார்த்து அவர்களின் மன நிறைவேற்றுவது அழகு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெண் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு அந்த பெற்றவர்களுக்கு பெண் குழந்தை உடைகளை இட்டு, ஆண் குழந்தையாக இருந்தா கூட போட்டோ எடுத்து வச்சு மகிழுவாங்க. அந்த பெண் குழந்தை மாதிரி கொஞ்சம் வேடம் விட்டு பண்ணுவாங்க. அது நிறைய இடத்துல நானே பார்த்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் சொல்லி வயதை மறைக்க ஒப்பனை செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒப்பனை இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு முடிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி, சிறப்பா இருந்தது தங்களுடைய கவிதை. மகிழ்ச்சிமா, நன்றிங்கம்மா, நன்றி. சிறப்பா சொல்லி இருந்தீங்க அந்த குழந்தைங்களோட இதை பத்தி. அது ஒரு உண்மை, இயற்கையான உண்மை. அதெல்லாம் அந்த கவிதை வரிகளை நீங்க சொல்லி இருக்கிறதெல்லாம் அந்த உண்மையிலேயே அந்த ஆண் குழந்தை இல்லாத ஒரு பெற்றோர்களுக்கு அந்த பெண் குழந்தைகளுக்கு, இப்ப பெண் குழந்தைகளுக்கு எந்த உடைகள் போட்டாலும் அழகாகத்தான் இருக்கும். அதுக்காக அது போடப்படுற ஒண்ணு, அது வேற விஷயம். அது இப்ப காலப்போக்கில் மாறி போயிடுச்சு. பெண்கள் எல்லா உடைகளையுமே அணிகிறார்கள். பெண்கள் ஆண்களின் உடைகளையும் சேர்த்து அணியும் போது அது வேற்றுமை கருதுவதில்லை. ஆனால் ஆண்களால் தான் அப்படி அணிந்து கொள்ள முடியாது பெண்களின் உடைகளை. அதனால் இப்போது காலப்போக்கில் நவநாகரிகமாக மாறிவிட்டாலும் அந்த காலத்தில் ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தையின் உடைகளை போட்டு பார்த்து அழகு பார்ப்பார்கள், புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். அதே மாதிரி பெண் குழந்தைகள் இல்லாத ஆண் குழந்தைகளை வைத்திருப்பவர்களும் பெண் குழந்தையின் பக்கத்து வீட்ல எல்லாம் கொஞ்சம் இரவு வாங்கி ஒரு கவுனை போட்டு போட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. அத சிறப்பா சொல்லி இருந்தீங்க. மன உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒப்பனையாக. நன்றி, நன்றி, சிறப்பு. அடுத்ததாக என்னுடைய கவிதையை வாசிக்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டதற்காக நான் எனது கவிதையை இப்போது வாசிக்கிறேன். ஒப்பனை. அரசியல்வாதி வருகையொட்டி சந்து பந்துகள் கூட சுத்தம் செய்யப்பட்டு சுகாதார சுண்ணப்பொடிகள் கூடையின் அடியச்சு வாங்கி இருக்கும் இருபுறமும். தன் அழகு மீது அவநம்பிக்கையற்றவர் அச்சு அசலாக அந்த திரை நடிகை போல் ஒப்பனை அணிந்து தன் முகம் மறந்திருப்பார். செல்வந்தர் வீட்டு ஆடம்பர திருமண பந்தியில் வாழை இலைகள் போட்டிருக்கும் ஒப்பனை, மீதி பாதி ஒப்பனைகள் குப்பைக்கு சென்ற வண்ணம். விழா காலங்களில் பல்லங்காடி மாளிகை முகப்பு வருமான வேட்கைக்காக அந்த பருவ ஒப்பனையுடன் அந்திவான சிவப்பென பசிக்காதவரையும் பசியுணர வைத்த
அந்திவான சிவப்பென பசிக்காதவரையும் பசியுணர வைக்க செக்கச் சிவந்த பல வகை உணவுகளின் பதாதைகள் வரிசை கட்டி, இதுதான் உண்மை வாழ்வென்று நகைக்கடைகளின் நயமான ஒப்பனை மாதிரிகள் ஆசையை தூண்டிய வண்ணம். இதுதான் உண்மை வாழ்வென்று நகைக்கடைகளின் நயமான ஒப்பனை மாதிரிகள் ஆசையை தூண்டிய வண்ணம். வெளியில் செல்லும் போதெல்லாம் அணிபவர் சுகாதாரம் காத்து, வெளியில் செல்லும் போதெல்லாம் அணிபவர் சுகாதாரம் காத்து புழுதி ஒப்பனை போட்டுக்கொண்டு எப்போதாவது தன் ஒப்பனை அழித்து கொள்ளும் பதானிகள். நன்றி, வணக்கம். நல்லா இருக்குமா? நன்றி. தலைமை கவிஞர் ரொம்ப சுருக்கமான ஒரு கவிதையா கொடுத்திருக்காங்க. அருமை அருமை. சரி, நல்லது. அக்கா அருமைக்கா. நன்றி நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க. அருமையா சொன்னீங்க. நன்றி சகோதரர். கொஞ்சம் விரிவா எழுத முடியல, நேரம் இல்ல, வீட்டுல அந்த அளவுக்கு ஃப்ரீயான டைம் கிடைக்கல. போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஒரு சில தகவல். இன்று தற்போது நமது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்றத்துடைய இணைச் செயலாளர் ஆசிரியர் திரு எஸ் கார்த்திகேயன் சம்பந்தம் என்பவர் இணைந்திருக்கின்றார். ஐயா வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? திரு கார்த்திகேயன் ஐயா இருக்கீங்களா? சார் இப்பதான் மியூட் எடுத்துட்டு இருக்கேன், லைன்ல இருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். கவிதைகளை ரசிச்சிட்டு இருக்கேன். நல்லது நல்லது நல்லது. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நல்லது நல்லது. அண்மையில வள்ளலாரை பற்றி ஒரு டாக்டரேட் செஞ்சிருக்காரு. வள்ளலார் ஒரு புரட்சியாளர்னு சொல்லி. கவிதை வாசிக்கிறீங்களா இல்ல வள்ளலார் புரட்சியாளர்னு சொல்றீங்களா? அதை பத்தி கொஞ்சம் பேசுறீங்களா? ஐயா, ஒரு 5 நிமிடங்கள்ல நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப சரி சாப்பிட்டுட்டே கேட்டுட்டு இருக்கேன். கவிதையும் சாப்பிட்டு இருக்கேன், உணவையும் சாப்பிட்டு இருக்கேன். 10 நிமிஷத்துல நான் திரும்ப கலந்துக்கிறேன், கண்டிப்பா கலந்துக்கிறேன். நல்லது. என்னோட கவிதை உள்ள நினைக்கிறாங்களா? நுழைங்க. அதே போல ஆயிரும் அப்புறம். இல்லைங்கய்யா, பாவனர் பாரதி மன்றத்துக்காக நான் எழுதின கவிதைங்கய்யா. முதல் சர்டிபிகேட், நான் வாழ்க்கையிலேயே கவிதை சர்டிபிகேட் வாங்கின கவிதைங்கய்யா. ஐயா தாமோதரன் ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. ஐயா தாமோதரன் ஐயா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வழங்குங்கள் இதுவரை கவிதை வாசித்தவர்களுக்கு. அவர் பேசி முடிச்சதை நீங்க வாசிக்கலாம் யோகேஸ்வரன் ஐயா. சரிங்கம்மா, வெயிட் பண்றேன். இல்லைங்க, நான் கருத்துக்கள் இந்த இயற்கையை பத்தி படிச்சாங்க இல்லையா ஜெயா மேடம், அதுல அவங்க சொல்லியிருந்தாங்களே, இயற்கை இருக்கையில் எதற்கு ஒப்பனைன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நம்ம கவிஞர்கள் யாராவது அந்த இயற்கையினுடைய மாற்றங்கள் பற்றி ஒரு ஒப்பனையா பாட முடியுமா அப்படிங்கறதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. கவிதை நீங்க எப்பவும் கருத்துக்கள் சொல்லுவீங்க. இப்ப கொஞ்ச நாள நேரமே கவிஞர்களுக்கே நேரம் போதாதனால உங்களுக்கு நேரமே கொடுக்க முடியல. இருந்தாலும் நீங்க கோச்சிக்கிறதே கிடையாது. சிறப்பா சொல்றீங்க. சொல்லுங்க. பெண்ணுக்கு சிகை அழகு, முனிவருக்கு முடியும் தாடியும் அழகு, வெட்டாத முடியும் வளர்ந்து விட்ட தலைமுடியும் அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலைங்கய்யா. அது 2 இயற்கையான அழகுங்கய்யா. பெண்ணுக்கு வளர்ற முடி வளர்ந்துகிட்டே இருக்கும், நம்ம வெட்ட தேவையில்லை, அது அழகு. எவ்வளவு நேரம் வளர்ந்தாலும் அது அழகா ரசிக்கலாம். அது எதுவும் செயற்கை தேவையில்லை. மன்னன் மதுரை செயற்கை பாண்டியனா பொற்கை பாண்டியனுக்கும் சந்தேகம் என் மனைவி கூந்தல்ல மனம் இருக்குதான்னு சண்டைக்கு வந்தாரு. அது புலவர்கிட்டே அதுக்கு பல இது இருக்குங்கய்யா. அந்த மாதிரி இயற்கையிலேயே இருக்கிறது நிறைய இருக்குங்கய்யா. அதை யோசிச்சு எழுதி நான் உங்களுக்கு கவிதையா தொகுத்து வழங்குறேங்கய்யா. இப்ப என்னோட கவிதைக்கு நான் போறேங்கய்யா. விழியின்றியும் வழி பிறக்கும், விழியிலா மனிதர்கள் கையேந்தி நிற்பதும் பூஜிக்கத்தானே தவிர சோதிக்க அல்ல. விழியிலா மனிதர்கள் கையேந்தி நிற்பதும் பூஜிக்கத்தானே தவிர சோதிக்க அல்ல. விழிமூடி தவம் புரியும் யோகியரும் ஞானியரும் விழி பெற்ற போதும் காணும் போது குருடர் ஆகலாம். விழிமூடி தவம் புரியும் யோகியரும் ஞானியரும் விழி பெற்ற போதும் காணும் போது குருடர் ஆகலாம். விழி இழந்தவருக்கு வழிகாட்ட தன்னிரு விழிகளையும் கொடையளிக்கும் மானிடரும் புனிதரே. விழி இழந்தவருக்கு வழிகாட்ட தன் 2 விழிகளையும் கொடையளிக்கும் மானிடரும் புனிதரே.
விழி இழந்த மனிதனுக்கு மாற்று விழியுண்டு வழிவர. ஆனால் அதை கூட பெற முடியாத ஜீவனும் உண்டு இப்புவியிலே. ஆனால் அதை கூட பெற முடியாத ஜீவனும் உண்டு இப்புவியிலே. விழி இல்லாதவனுக்கு ஓசை எழுப்ப இரு கால்கள் என பெற்றிருந்த போதும் அவன் பற்றுவதென்னவோ கைத்தடியைத்தான். இவ்வாறு விழிகள் உண்மையில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அந்த இறைவன் நம்மை காத்து விழி மூடிய நிலையிலும் நல்வழியே காட்டுவார் என்று கூறி, விழியின்றியும் வழி பிறக்கும் என்று கூறி, வாய்ப்பமைக்கு நன்றி கூடி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. இதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பே வேண்டாமா, முடிச்சுக்கலாங்கம்மா. 3 கவிதை வாசிச்சிட்டீங்க, நல்லா இருந்தது. 4 வேற யாராவது இருக்காங்களா? எனக்கு இங்க காட்டல, பாருங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதாங்கம்மா, எல்லாரும் அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 10 பேர். நம்ம மொத்தம் 7 பார்ட்டிசிபென்ட். தலைவர் ஐயா அவர்கள் அப்படியே ஒரு புகைப்படம் எடுங்க, எல்லாம் நிறைஞ்சு இருக்கும் பாருங்க, எதுவும் பிளாக் இல்லாம. நானும் மேக்கப் போட்டு வந்துட்டேங்கம்மா. எல்லாரும் மேக்கப் போட்டு இருக்கும்போது நானும் ட்ரெஸ் மாத்தி மேக்கப் போட்டு வந்துட்டேங்கம்மா. இது வேறயா? என்னன்னு சொல்லிதான் தெரியுது. இல்ல, ஒப்பனை நான் சொல்லியிருந்தேன், உங்களை உயர்த்தி காட்டல, உங்களை வெளிக்காட்ட வார்த்தையை மாத்திக்கிட்டேன். உங்களை வெளிக்காட்ட ஒப்பனை தேவைதான். சில இடங்களில் ஒரு மேரேஜுக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம். அப்போ ஒப்பனை பண்ணிட்டு போனாதான் நாம நீட்டா இருந்தாதான் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். பேசும்போது நாமளும் நல்ல கருத்துக்களை நல்லா தெரிவிக்க முடியும். ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கும், நல்ல ரீச் அவுட் இருக்கும், வீடியோல கிளாரிட்டி இருக்கும், பாக்குறவங்களுக்கு ரசிக்க முடியும். இதெல்லாம் இருந்தாதான் ஒப்பனை தேவை. சொல்கிறேன், ஒப்பனை வேண்டும். இயற்கை ஒப்பனை இருந்தால் அது போதும். செயற்கை ஒப்பனை சில நேரங்களில் வேண்டும் போது எடுத்துக்கொள்ளுங்கள், வேண்டாத போது வீட்டில் இருக்கும்போது தேவையில்லை, விட்டு விடுங்கள். தேவையா வேண்டாமா என்பது அவர்கள் விருப்பத்தை பொறுத்தது என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உண்மைதான், தாங்கள் கூறியது அனைத்தும் உண்மைதான். இல்லைன்னா நம்ம அடையாளமே தெரியாத போயிருவாங்க, அந்த இடத்துல போய் காணாத போயிருவோம். நம்ம யாருன்னே டக்குன்னு அடையாளம் தெரியாது. ஏன்னா ஒரு கல்யாண மண்டபங்கும் போது அங்க அந்த இடத்துல அவ்வளவு அலங்காரங்கள் இருக்கும். மற்றவர்களும் அந்த கல்யாண வீட்டை சேர்ந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்த அனைவரும் ஆகட்டும், உறவினர்களாகட்டும், எல்லோருமே ஒரு பட்டாடைகளை அணிந்து நகைகளை அணிந்து வந்திருக்கும் போது அந்த இடத்துல நம்ம போய் நிற்கும் போது இயற்கையால கூட நான் இருக்கிறேன்னு போய் நம்ம நின்னோம்னா அந்த இடத்துல நம்ம காணாத போயிடுவோம், மதிப்பில்லாமையும் போயிடும். அது பல இடங்களில் ஒப்பனைகளோடு நம் செல்வதுதான் நமக்கு நம்மையும் அழகுபடுத்தி காட்டும், நமக்கு மதிப்பு மரியாதையை வாங்கி தரும். அது சிறப்பானதுதான் தாங்கள் கூறியது. சில இடங்களில் பல இடங்களில் ஒப்பனைகளோடு தான் செல்ல வேண்டும், அப்படிலாம் போக முடியாது. இந்த இடத்துக்கு இந்த உடைதான் போடணுங்கிற இது சட்டமே இருக்கு. இப்ப நம்ம பள்ளிக்கு எப்படி நம்ம சீருடைகள் அணிகிறோமோ அது மாதிரி இந்த இடத்துக்கு இந்த உடைதான் அப்படின்னு. சொல்லுங்க, என்ன ஆக்ட் சொல்லுது அது? என்ன ஆக்ட் சொல்லுது? ஒப்பனை இல்லாம திருமணத்திற்கு போக முடியாது, அது சட்டமே இருக்கிறது அப்படின்னு எந்த ஆக்ட் சொல்லுதுன்னு சொன்னீங்கன்னா அருமையா இருக்கும். திருமணத்துக்கு சட்டம் சொல்லல. இல்ல, அதாவது இது பட்டிமன்றம் அல்லன்னு நினைக்கிறேன் நானு. கவிஞர்கள் அவரவர்களுக்கு தெரிந்தவர்களே ஒப்பனை என்றால் என்ன, அது ஒப்பனை தேவையா இல்லையா என்பதை அவரவருக்கு மனதில் என்ன உதித்ததோ அதை வைத்து கவிதைகள் எழுதி இங்கே அழகாக வாசித்திருக்கிறார்கள். எந்த கவிதையும் குறையான கவிதை கிடையாது என்றும், எந்த கவிதையும் சோரம் போனது அல்ல. அவரவர் எண்ணங்களில் என்ன ஓடுகின்றதோ அதை வைத்துதான் ஒவ்வொரு கவிஞரும் கவிதை வடித்திருக்கிறார்கள். அதனால் அதை பட்டிமண்டபம் போன்று நம்ம இதை எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றே நான் கருதுகின்றேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி இல்ல, அவர் பொதுவா ஒரு சில இடத்துக்கு ஒப்பனை தேவைன்னு கருத்து சொன்னார்ல, அதுக்குதான் இது சொல்லப்பட்டது. சில இடத்துல கோட் ஷூட் அணிஞ்சிட்டு போகணும், சில இடத்துல வேஷ்டி சட்டை தான் கிடைக்கணும். இது பொதுவான கருத்து பேசுறது. இப்ப ஒப்பனை கிடையாது. அது கோட்டு சூட்டு போடுறது, சாரி கட்டுறது, பட்டு சாரி உடுத்துறதெல்லாம் ஒப்பனை கிடையாது. ஒப்பனை என்பது முகத்தை அலங்கரித்துக் கொள்றதுதான் நம்ம மெயினா பாக்குறோம். அதே மாதிரி இப்ப இந்த மகாபாரதத்துல வர கேரக்டர்ஸ் அவங்க உடை மாதிரி போட்டுக்கிறது, அதுதான் நம்ம இன்னொரு கேரக்டரை நம்ம மாறுறதுதான் ஒப்பனை அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அதனால அவரவர் என்ன ஓட்டங்கள் தான் இது, அதை சொல்வதற்கு என்று எதுவும் கிடையாது. தொடருங்கள் அம்மா. ஒண்ணு இல்ல தொடருங்கள். ஒண்ணு இல்ல, இது யார் மனசையும் புண்படுறதுக்காக சொல்லப்பட்டது இல்ல, இல்ல பொதுவான இல்ல, கருத்து நானும் பகிரப்பட்டது. அதாவது நானும் புண்பட்டுட்டு அவங்க அவங்க சொன்ன வந்து மாதிரி எல்லாம் கவிதைகள் கிடையாது. சிறப்பாக இருந்தது. பட்டிமன்ற மாதிரி நிகழ்வு போயிட்டு இருக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு ஒரு தோரணை வந்தது, ஒரு ஒப்பனை இல்ல வந்தது. அதனாலதான் நான் சொல்றேன். இல்ல 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 அப்படிலாம் இல்ல, போற மாதிரியே ஒரு ஃபீலிங்ன்றீங்களா? அப்படிலாம் இல்ல. இது கவிதை லைன் முடிச்சு போச்சு, அவங்க அவங்களுக்கு தோணுனதை வாசிச்சாங்க, எல்லாமே சிறப்பா இருந்தது. அதுல எந்த தப்பும் கிடையாது. இது பொதுவா பேசப்பட்ட ஒரு கருத்து, வேற ஒண்ணும் இல்ல. நேரம் இருந்ததுனால நல்லதுமா. நம்ம கொஞ்சம் இன்னைக்கு பேசிட்டோம். இல்லைன்னா எப்ப மணியை தொடும் எப்ப ஓடுவோம் அப்படின்னு இருப்போம். வேற ஒண்ணும் இல்ல. அது அப்படிலாம் யார் மனசையும் புண்படுறதுக்காகவோ இல்ல யாருக்காகவோ சொல்றதெல்லாம் இல்ல. ஒரு பொதுவான ஒரு கருத்தாக அது பகிரப்பட்டது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஐயா, இணைப்புல நல்லதுமா, வேற யார் இருக்காங்க? இப்ப இப்ப ஈரான் இதுல சண்டை வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது இங்க வந்துருச்சு. இல்ல 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 இல்ல, இதை வந்து அதே அந்த மாதிரி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால, இல்ல இல்ல சில ஆண்டுகளுக்கு முன்னால நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அத போற போக்குல வாசிச்சுட்டு போயிடலாமேன்னு நினைக்கிறேன். வாசிங்க அனுமதி வாசிங்க, இருந்தால். இருக்கும்போது இரண்டாவது சுற்று வாசிக்கப்படும் சொன்னாங்க. ஆமா, இதை மட்டும் சொல்லிடுறேன். மனிதமே புனிதம் தலைப்பு. மனிதமே புனிதம். மறை சொல்லி வணங்கும் முறைதான் வேறு, ஆனேல் வணக்கத்திற்குரிய இறை ஒன்றென்றே கூறு. நதிகளின் வழிகள்தான் வெவ்வேறு, அவைகள் சரணாகதி அடையும் சமுத்திரமோ ஒன்றென்றே பாரு. கடல்களின் பெயர்களோ வெவ்வேறு, அதன் பறந்து விரிந்த உடலை பாரு. அதை இயக்கும் உயிராற்றல் ஒன்றேதான் என்றால் ஒப்புக்கொள்வதில் ஏது தவறு? எனவே மனிதம் மறுத்து உறவை வெறுத்து உலகின் வேறறுக்கும் போரை நாம் தவிர்ப்போம். எனவே மனிதம் மறுத்து உறவை வெறுத்து உலகின் வேறறுக்கும் போரை நாம் தவிர்ப்போம். நன்றி. வாய்ப்பு. சிறப்பு சிறப்பு. சரி, நன்றி. நல்லா இருந்ததுங்க ஐயா. ஐயா கார்த்திகேயன் வந்திருக்கீங்களா? பேசிடலாமா? கார்த்திகேயன் ஐயா இணைஞ்சிருக்காங்க. வந்துட்டாரு. கார்த்திகேயன் ஐயா பேசுறீங்களா? கவிதையா காணமே மறுபடியும். கேக்குதுங்களா ஐயா? மியூட் எடுத்துட்டு பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். கவிஞர் பெருமக்களுக்கு அன்பான பணிவான வணக்கம். ஐயா குகனை அவருடைய ஒரு நல்ல முயற்சியில் நாமெல்லாம் கூட்டியிருக்கிறோம். அது ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ந்து செய்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொதுவாக ஒரு தொண்டு செய்கிறது சொல்லப்போ அதை தொடர்ந்து செய்யறது கஷ்டம். எதை எடுத்தாலும் இதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற ஐயா அவர்களுக்கு முதல்ல அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களோடு இணைந்து நம்ம இந்த குழுவில பயணிக்கின்ற அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். பொதுவா காந்தி, காமராஜ் போன்றவரெல்லாம் இயற்கையிலேயே அழகாகத்தான் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எந்த விதமான ஒரு கூடுதலான ஒப்பனையும் செய்து கொண்டது கிடையாது. யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணா கூட அந்த இயற்கையை அழகு என்றுதான் அவர்கள் வாழ்ந்து இன்று வரை அவர்கள் போற்றப்படுகிறார்கள். சரி, இயற்கை அழகு. அப்ப நம்ம ஒப்பனை செய்யறோம் இல்லையா, அதுக்கு சற்று செயற்கை தானே. அப்ப செயற்கை என்ன? அது பேரழகு, அது மறுக்க முடியாது. இயற்கை அழகு, செயற்கை பேரழகு, அது தவறும் அன்று. பொதுவா சொல்லுவாங்க, எளிமையாக வாழ்வது கஷ்டம்தான், ஆனா அதே பழகிட்டா அதை விட இன்பம் தரக்கூடியது வேற எதுவுமே கிடையாது. ஆனா எல்லாராலையும் எல்லா இடங்களையும் எளிமையா இருக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமா அது சிரமம்தான். ஒரு அலங்கோலமாக இருக்கின்ற ஒருவரை கூட அலங்காரம் அழகாக்கி விடுகிறது. அதுதான் ஒப்பனை. ஒப்பனைக்கு விளக்கம் என்னன்னா, இவ்வளவு காட்சிக்கு மிகவும் சுமாரா இருந்தால் கூட அவர்களையும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக காட்டக்கூடிய ஒரு திறமை அந்த ஒப்பனைக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒப்பனை என்கின்ற அந்த ஒரு தொழில், பிசினஸ்,
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கொடியேற்றி பறைக்கிறது. பல பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து தன்னுடைய ஆற்றலால தனித்திறனால ஒரு வாரத்துல சம்பாதிக்கிற ஒரு நாள்லயும் சம்பாதிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒப்பனை வந்து பல பேருக்கு வாழ்க்கையை கொடுக்கிறது என்பதையும் மறக்க முடியாது. எனவே ஒப்பனை வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை, ஒரு விழாவுக்கும் தேவை, இன்னும் சொல்ல போனால் தெய்வத்துக்கும் தேவை என்பது உங்களுக்கு தெரியுது. தெய்வத்தை வந்து நம்ம என்ன செய்யறோம், தெய்வம் எதுவுமே நம்மள கேட்கறது இல்லை. எனக்கு பூ வேணும், எனக்கு பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், சந்தன போட்டு, எனக்கு வைர கிரீடம் வேணும், எதுவுமே தெய்வம் நம்மள்ட்ட எந்த தெய்வம் வந்து கேட்கறது கிடையாது. மனிதன் தன்னை வந்து தன்னுடைய மகிழ்ச்சிக்காக அந்த இறைவனுக்கு கூட ஒப்பனை செய்து நல்ல அலங்காரம் செய்து அப்புறம் தான் என்ன செய்யறாங்க, ஒரு தீவிரத்தை காட்டி மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைகின்றார்கள். அதையும் நம்ம பார்க்கிறோம். எனவே அந்த ஒப்பனை என்கின்ற தலைப்பிலே நான் இன்னும் பெரிய கவிதையெல்லாம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தா கூட செஞ்சிருவேன்னு வச்சுங்களேன். நான் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை மட்டும் தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். ஏன்னா தலைப்பையே ஜஸ்ட் சாப்பிடும்போது தான் பார்த்தேன் இப்போ. எனவே அடுத்தடுத்த அந்த கவியரங்கங்களில் நிச்சயமாக நீங்கள் தருகின்ற தலைப்பில் ஒரு நல்லதொரு கவிதையை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். இதற்கு முன்னால வாசிச்ச அந்த கவிதைகள் எல்லாமும் நான் 2 பேருடைய கவிதையெல்லாம் கேட்டேன். பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அப்புறம் வந்து ஐயா சொன்னாங்க, வள்ளலார் ஒரு உலக புரட்சியாளர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு முனைவர் பட்ட ஆய்வை பல ஆண்டுகள் மேற்கொண்டு அதை வந்து நம்ம சென்னை பல்கலைக்கழகத்துல தாக்கல் செய்து வைவான்னு சொல்லுவாங்களே, வாய்மொழி தேர்வு முடிச்சு அதுல வந்து ஹைலி கமெண்டட் அப்படிங்கிற ஒரு பாராட்டை பெற்றிருக்கிறேன். அதுக்கு ஐயா போன்றவருடைய ஒரு தொடர்பு, ஐயா அவருடைய ஊக்கம், நண்பருடைய ஊக்கம், அதுதான் காரணம். எனவே வள்ளலாரை பற்றி நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம விரிவா நம்ம அவர் எப்படி என்ன புரட்சிகள்லாம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம். கவிதையாகவோ அல்லது உரைநடையாகவோ எப்படி ஏதாவது ஒரு தலைப்புல ஒரு வாரத்துல ஒரு சனிக்கிழமை நம்ம வந்து வள்ளலாருங்கிற தலைப்பை ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ஐயாவுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப தலைப்பு கொடுத்தாங்கன்னா அப்ப நம்ம விரிவா பேசலாம். எனவே தந்த வாய்ப்புக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி ஐயா அவர்களுக்கும் இருக்கின்ற அத்துணை கவிஞர் பெருமக்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. கவிதையை கருத்தாக சொல்லிவிட்டீர்கள். ஆமா சார், ஆமா சார். அதாவது கவிதைன்னா கொஞ்சமாவது எதுகை இருக்கணும், மோனை இருக்கணும், அந்த அந்த சீர் இருக்கணும் இல்லையா? அந்த கவிதைக்குன்னு ஒரு அழகு இருக்கு இல்லையா? ஒப்பனை இல்லாமல் கவிதை சொல்லிட்டீங்க. என்ன சார்? ஒப்பனை இல்லாமல் கவிதை சொல்லிட்டீங்க. அதனால நான் அடுத்த முறை வந்து ஓரளவு நிறைய எழுதின கவிதைகள் நிறைய இருக்குது. அதை போய் இப்போ அந்த ஒப்பனையின் தலைப்பு கொடுத்த பிறகு அதை போய் வாசிக்க விரும்பல. வேற ஒண்ணுல இந்த நிகழ்ச்சிக்கு பல்சுவை அரங்கம் தான் பேரு. இதுல வந்து அப்படியா? மட்டும் இல்ல, ஒரு வாரம் கவியரங்கம், அடுத்த வாரம் கதையரங்கம், அடுத்த வாரம் பாட்டரங்கம், அதுக்கு அடுத்த வாரம் வேற என்னமா வைப்போம், கதையரங்கம் சொல்லிட்டுனா ஒரு 4 பேச்சரங்கம், கருத்தரங்கம் இதெல்லாம் இருக்குங்க. பேச்சரங்கம், கருத்தரங்கம், சில சமயம் ஒரு சிறப்பான நிகழ்வுகள்ல பட்டிமன்றம் நடக்கும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த வாரம் என்ன கதையா போட்டா? பேச்சரங்கம் இப்பதானே முடிச்சோம். நகைச்சுவை அரங்கம்னு ஒண்ணு வச்சுக்கலாம், ஒரு எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது. பாட்டரங்கம் முடிச்சு பேச்சரங்கம் போயிருச்சு. கதை அரங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்குறேன், லிஸ்ட பாக்குறேன். கதையரங்கம், பாட்டரங்கம் ரெண்டுல ஏதோ ஒண்ணு வருங்க, அது வரிசையா வரும். அதுல நகைச்சுவை அரங்கம் இருக்குங்களாயா ஒரு தலைப்பு? நகைச்சுவை அரங்கம் ஒரு தடவை வச்சோம், ஆனா எங்களால நகைச்சுவையா பேச முடியல, தொடர முடியல. ஆமா, ஏதோ சமாளிச்சோம். ஆனா ஒரு நிறைய அரட்டை அரங்கம் மாதிரி இந்த நகைச்சுவை அரங்கம்னா அங்கங்க நடக்குது. நிறைய நிறைய விட்டு துணுக்குகளா நகைச்சுவை வழங்குவாங்க. அப்படின்ற நகைச்சுவைலாம் நாங்க வழங்கும் போது நிறைய கிரிட்டிசைஸ் தான் வந்தது. நல்லா அப்படி விட்டாச்சு, வைப்போம். இல்ல அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது. நல்லது நல்லது நல்லது. சரி, நகைச்சுவை அரங்கத்தை இனிமேல் வச்சுக்குவோம் அப்பப்போ. ஏன்னா ஸ்பீச் தெரபி மாதிரி லாஃபிங் தெரபிக்கே நிறைய பேர் யோகா மாதிரி கிளாஸ் போயிட்டு நிறைய செலவு பண்ணி அதெல்லாம் செஞ்சு நிறைய பல நோய்கள்ல இருந்து வெளில வராங்க. நிச்சயமா நிச்சயமா, அது ஒரு அவசியமான. சிரிக்கிறத கூட கௌரவ குறைச்சலா நினைக்கக்கூடிய சமுதாயம் இருக்குது. சில இடங்கள்ல வந்து சிரிக்காம இருந்தா பெரிய கௌரவம் நினைச்சிட்டு சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிக்காம இருக்காங்க. ஆமா, நாங்க சிரிப்பு தினம் கூட ஒரு நாள் வச்சோம், சிரிப்பு கொண்டாடணும். அன்னைக்கு வந்து மகிழ்ச்சி ராஜேந்திரன் அவங்க நண்பர் ஒருத்தர் வந்து பேசி சிரிக்க வச்சாரு. யோகாசனமே செஞ்சாரு.
சிரிக்க வச்சாரு. சிரிக்க வச்சாரு, யோகாசனமும் செஞ்சாரு. யோகா மூலமா. நல்லதுங்க ஐயா. இன்னைக்கு எல்லாருமே கவிதை வாசிச்சிட்டோம். ஏனி 8:30 ஆச்சு. என்ன செய்யலாம்? கார்த்திகேயன் ஐயா அவர்கள் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லிருங்க. அவரு வரலாறு நிகழ்வை பத்தி பேசணும்னு சொல்லி இருந்தாங்க. வரும் வாரங்கள்ல கருத்தரங்கம் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வருங்கய்யா. அதுல ஏதாவது ஒரு வைப்போம் வரலாற்று நிகழ்வா, அந்த கருத்துக்களை நம்ம பகிர்ந்து. வள்ளலாரை பற்றி பேசுறோம்னார். வள்ளலாருங்களா? வள்ளலார் பற்றி தான் அவரு டாக்டரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ, அதை பற்றி கருத்து சொல்றோம்னு சொன்னார். சரி, ஐயா வந்து அவர்கள் இணைஞ்சு ஒரு சிறப்பா அந்த உரையை சொல்லட்டும். நாம எல்லாம் கேட்போம். நம்ம வள்ளலாரை பத்தி ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம். ஐயா அவர்கள் வந்து ஆய்வு பண்ணிருக்கும் போது அவருடைய சிறப்பான உரையை ஒரு நாளைக்கு கேட்போம். வள்ளலார் ஒரு உலக புரட்சியாளர்ங்கிற தலைப்புல அவரு டாக்டரேட் பண்றாரு. அவரு உலக புரட்சியாளர்னு சொல்றதுக்கு என்ன காரணங்கிற விவரங்களை சொல்லுவார். அணையா அடுப்புங்கய்யா. அவர் 10 வச்ச அடுப்பு இது வரைக்கும் அணையிலைங்கய்யா. அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. 3 தடவை சொல்லணுமா? ஆமாங்கய்யா. 3 தடவையோ 6 தடவையோ சொல்லணுங்கய்யா தொடர்ந்து. சரி, நல்லது நல்லது நல்லது. சரி, அதை பற்றி விவரமெல்லாம் அவர் சொல்லுற வரைக்கும் நீங்களும் பேசுங்க. 2 பேரும் சொல்றதையும் கேட்கிறோம். இல்லைங்க, நான் பொறுமையா கேட்கறேங்கய்யா. நான் குறுக்கால வந்தேன்னா என் வாய் கம்முன்னு இருக்காதுங்கய்யா. நல்லது நல்லது நல்லது. சரி, பேசுவோம். ஸ்பீக் லெஸ் லிசன் மோர். ஸ்பீக் லெஸ் லிசன் மோர்பாங்க. ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமா, அது அவரையும் அறியாம வந்துருது. சொல்லிடுறாரு, ஆனா அவரையும் கட்டுப்படுத்த முடியாம வந்துருது. ஐயா தலைவர் ஐயா சொல்லுங்க ஐயா. திராவிடமணி ஐயா, இன்னைக்கு நிறைய செஞ்சுக்கலாமா? அப்படியே நிறைவு செஞ்சுட்டு போயிட்டாரு போல இருக்க. சகோதரர் இருக்காரு. இல்ல இருக்கேன். கேட்டுட்டே இருக்கேன் உங்களை எல்லாரோடையும். ஐயா கார்த்திகேயன் ஐயா பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவு செய்து கொள்ளலாம் என்பதுல. ஆமா, எல்லாம் பேசியாச்சு. யாரும் சுந்தரபாண்டி எல்லாம் பேசிட்டோம். சரி, நல்லது. யாரு நிறைவு உரை, யாரு நன்றி உரை? ஜெயம்மா சொல்லட்டும் நிறைவு உரை. சொல்லு. இணைத் தலைவர் சொல்லுவாங்க. நல்லது நல்லது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அந்த குறளை நான் நினைவு கூறுவதில் மகிழ்கின்றேன். இன்று இந்த கவிதை அரங்கில் மிகச் சிறப்பாக ஒவ்வொரு ஆளுமையும் தங்களது படைப்புகளை இங்கே அழகாக படைத்திருக்கிறார்கள். கவிதைகளை பாடியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் சிறப்பானதொரு பாராட்டை நான் வழங்குகின்றேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் அவர்களது கவிதையை இங்கே படைத்தார்கள். ஒப்பனை என்பது தேவை என்பதை பற்றியும், ஒப்பனை என்பது தேவை அல்ல என்பதை பற்றியும் ஒவ்வொருவரும் ஒரு மாதிரியான கருத்துக்களை கவிதைகளாக இங்கே வடித்தார்கள். அவர்களது நேரத்தை இங்கே கவிதைகளுக்காக, தமிழுக்காக ஒதுக்கி இங்கே இந்த நேரத்தை அவர்கள் சிறப்பாக பங்கெடுத்து கொண்டமைக்கு எங்க இணைப்பில் இணைந்து இதுவரை இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும், கவி பெறும் மக்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக தலைமையேற்று நடத்தி தந்த தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது யாவரும் கேடு கலை இலக்கியம் என்ற நிறுவனர் ஐயா குகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றார். நாமும் அது போன்ற இந்த நிகழ்விலே அடுத்தடுத்து வரும் நிகழ்விலே இணைந்து இந்த யாவரும் கேடு கலை இலக்கிய மையத்தின் செயல்பாடுகளை மிகச் சிறப்பாக கொண்டு செல்வோம் என்று நான் உறுதி கூறுகின்றேன். அதே போன்று எல்லா கவி மக்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம். ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் கலந்திருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இணைப்பில் இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இணைய இரவு வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். அனைவரும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.